தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனது பெயர் சரவணன். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என் பேர் சகரியா. அதனால் 2 பேரை இணைச்சி வச்சுக்கிட்டேன். சகரியா சரவணன். என்னுடைய சொந்த ஊர் உடுமலைப்பேட்டை நகர பகுதியில் தான் நான் வசித்து இது வரைக்கும் வருகிறேன். என்னுடைய அப்பா பேர் பெரியராஜுங்கிற கனகராஜ். இந்த உடுமலைப்பேட்டையில் கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க. எங்கள் அம்மா பேர் பாப்பாத்தி. எங்கள் அப்பா நான் பிறந்தப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சுமை தூக்கும் வேலையை செய்து வந்தார். லோடு மேனாக இருந்தார். எங்கள் அம்மாவை பார்த்திங்கன்னா வீட்டை நிர்வகிச்சிட்டு இருந்தாங்க. நான் வீட்டில் மூத்த பையன். எனக்கு ஏற்கனவே நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே 2 பேர் இறந்துருக்காங்க. எனக்கு முன்னாடியே எங்கள் அம்மாவுக்கு பிறந்து இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நான் அப்படி பார்க்கும்போது நான் 3ஆவது பையன். ஆனால் உயிரோடு இருக்கிறதுல பார்த்திங்கன்னா நான் தான் முதல் பையன். எனக்கு அடுத்து தங்கச்சி, அதுக்கு அடுத்தது எங்கள் தம்பிமார்கள் 2 பேர், கார்த்திகேயன், சபரீஸ்வரன் சொல்லிட்டு. நான் வீட்டுக்கு மூத்த பையனாக இருந்தனால பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பம் இயேசுவை அறியாத ஒரு ஹிந்து மார்க்கத்தில் சிலை வழிபாடுகளில் விக்கிர ஆராதனையில் ரொம்ப தீவிரமான பக்தி மயம் கொண்டவங்க. எங்கள் அம்மாவை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வீடெல்லாம் வாசலெல்லாம் தெளித்து வீட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஐயங்கார் தோற்றுருவாங்க, பிராமணர்கள் தோற்றுருவாங்கன்னு சொல்கிறேன். அந்தளவுக்கு பூஜை அந்த செய்வாங்க, விரதம் இருப்பாங்க. அந்த நாட்களில் அப்படிப்பட்ட வழிபாடுகள் பார்த்திங்கன்னா பக்தி மயத்தில் வீட்டுக்குள்ளே அன்றைக்கி திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் குளிக்காமல் சாப்பிட மாட்டாங்க. அன்றைக்கி என்ன வேலைகள் இருந்தாலும் சாயந்தரம் வரைக்கும் அது எவ்வளோ பெரிய டெத்தே நடந்தாலும் கூட சில நேரங்களில் போக மாட்டாங்க. அந்த திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எங்கள் அப்பா அம்மா அப்படி விரதம் கொண்டு வந்தாங்க. ரொம்ப நாட்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு குழந்தைகள் இல்லையாம்மா. நான் தான் சொல்லுவாங்க, அவங்க வரம் இருந்து தவம் இருந்து பெற்ற பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எங்களுடைய அப்பாவுக்கு கூட பிறந்த தம்பிமார்க அக்காமார்களாக இருந்தாங்க. அவங்கள பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தான் மூத்தவர். ஆம்பளைகளை அவர் மூத்த பையனாக இருந்தனால நான் அவருக்கு மூத்த மகங்கிறனால என் மேலே எல்லாருமே செல்லமாக இருப்பாங்க. நான் ரொம்ப நாள் கழித்து பிறந்தனால ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்டேன். பக்தி மயமாக ரொம்ப பாரம்பரியமாக விக்கிர ஆராதனையில் வளர்க்கப்பட்டு வந்தேன். விக்கிர ஆராதனைன்னா எப்படி சொல்கிறது, எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு மாலை போட்டு வருஷந்தோறும் 48 நாள் விரதம் இருந்து போகிறவங்க. அப்படிப்பட்ட மலை ஏறிட்டு வருவாங்க. எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா மாதம் தவறாமல் ஒவ்வொரு கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க, கிருத்திகைன்னு சொல்லுவாங்க. இந்த 2 நாட்களுமே பழனிக்கு இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு 36 கிலோமீட்டர் தான் வருது. பழனி போய் அங்கேருந்து கிரிவலம்னு சொல்லுவாங்க. அந்த மலையெல்லாம் சுற்றி மேலே போயிட்டு வழிபட்டுட்டு வரக்கூடிய ஒரு குடும்பம் தான். அப்படிப்பட்ட குடும்பத்தில் நானும் வந்தனால அவங்கள மாதிரியே நானும் அந்த வழிபாட்டு காரியங்களில் ரொம்ப தீவிரமாக இருந்தேன். என்னுடைய பள்ளி பருவத்தில் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் நான் படித்தேன். அது ஒரு அரசு பள்ளி, அதே மாதிரி ஒரு நகராட்சிக்கு உட்பட்ட 5ஆவது வார்டு துவக்கப்பள்ளின்னு சொல்லுவாங்க. 5ஆவது வார்டு அது ஒரு நகர் சம்மந்தப்பட்ட பகுதியாக இருக்கும்போது அந்த பள்ளியில் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். 5ஆவது வரைக்கும் அந்த பள்ளியில் படித்தேன். அந்த பள்ளியில் நான் படிக்கும்போதே ஏன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவெல்லாம் தீவிர அந்த விக்கிர ஆராதனை வழிபாட்டில் இருந்தனால அவங்க அந்த சபரிமலைக்கு போனனால அந்த பஜனையெல்லாம் பாடும்போது அந்த பாடல்களை நான் பள்ளியில் பாடுவேன். பள்ளியில் ரொம்ப அந்த ஓய்வு நேரங்களில் ஸ்கூல் விட்டோன்னே சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கு அன்றைக்கி ஸ்கூல் விட்ருவாங்க. ஒரு 3:30 மணிக்கே கொண்டு ஸ்கூலில் அன்றைக்கெல்லாம் ஃபேன் கிடையாது. ஃபேன் இல்லாதனால வெளியே கொண்டு உட்கார வச்சுருவாங்க. அப்படி உட்கார வைக்கும்போது டீச்சர்ஸ் லீவ் போடுறாங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல உட்கார வச்சு சாயந்தரம் அனுப்பி விட்றக்காக உட்கார வைப்பாங்க. அந்த விளையாட்டு பீரியடு அதுக்காக. அந்த நேரங்களில் நான் எல்லா பசங்களையும் சேர்ந்து நாங்கள்லாம் ஒரே பகுதியிலேருந்து தான் 5ஆவது வார்டுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நான் தான் முன்னாடி நின்று இந்த பாடல்களை பாட வச்சு பசங்களையும் பாட வச்சுருவேன். அப்படியெல்லாம் ஒரு தீவிர எனக்குள்ளாரையும் எங்கள் அப்பா அம்மா செய்த அந்த வழிபாட்டு முறைமைகளை பின்பற்றிட்டு வந்த ஒருவனாக தான் நானும் இருந்தேன்.
ஆனால் அன்றைய நாட்களில் இவ்வளோ ஒரு தீவிரமாக இருக்கான்னு சொல்லிட்டு இயேசுவை வந்து எனக்கு அறிவிக்கிறதுக்காக என்னுடைய பள்ளியுடைய ஆசிரியர் 3ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த அம்மா இன்னைக்கு கத்தருக்குள்ளார் நித்திரை எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஜூலி டீச்சர்னு சொல்லிட்டு. அவங்க எங்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிப்பாங்க. ஆனாலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. மேக்ஸ் டீச்சர் அவங்க. எனக்கு அது அப்போ இயேசுவை பற்றி அறியாத காலங்கள். அதனால் நான் அதை நிராகரிச்சுட்டேன். அவங்க சொல்கிறதையும் எனக்கு ஏற்றுக்க மாட்டேன். அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய முறை எங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லியிருக்காங்க, ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்காங்க. எதுக்குயா இவங்க இந்த டீச்சர் வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலலாம் வந்து சொன்னாலும் அவங்களுக்கும் பிடிக்காது. அந்த அம்மாவா, அந்த அம்மா கொஞ்சம் சரீரத்தில் ரொம்ப கொஞ்சம் குண்டா நல்லா இருப்பாங்க. ஆனால் அவங்கள வந்து வீட்டில் வந்து சொன்னாலே ஒரு மாதிரி அந்த அம்மா பேரை சொல்லி அவங்களுடைய உடல்வாக சொல்லி ரொம்ப புண்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. அதனால் நாங்களும் வந்து அன்றைக்கி அறியாமல் நாட்கள் அவங்கள கேலி கிண்டல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த பின்னாடி என்னுடைய பள்ளி பருவத்தில் நான் ரொம்ப சைலண்ட்டான பேர்வழி. எல்லாருக்கிட்டேயும் அடி வாங்கிடுவேன். ஆனால் எந்த ஒரு காரியத்தை முன்னாடி போய் பேச போனாலும் அன்றைக்கி வந்து அடி தான் எனக்கு விழுகும். ஏன்னா எல்லாருமே என்னை கேலி கிண்டல் பண்ணுவாங்க. நான் அன்றைக்கி வந்து ரொம்ப வெகுளித்தனமான ஒரு நபராக இருந்தேன். 5வது வகுப்பு வரைக்கும் பார்க்கும்போது எனக்கு மேக்ஸ் வராது. அப்படி பார்க்கும்போது அப்பா அம்மாவுக்கு உதவியாக இருந்தேன். அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா கூலி வேலை செஞ்சுட்டே என்ன பண்ணாங்கன்னா, அப்பா அதுக்கு அடுத்தது இந்த சுமை தூக்குற வேலை ரொம்ப கடினமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை காலில் அடிபட்டனால அதை விட்டு வெளியே வந்துட்டு வேறு ஏதாவது தொழில் செய்யணும்னு சொல்லிட்டு மாட்டு வண்டியில் இந்த கட்டடங்களுக்கு வீடு விசேஷங்களுக்கெல்லாம் வந்து தண்ணி சப்ளை பண்ணுவாங்க. அந்த வண்டியில் வந்து ட்ரம்மு வச்சு அதை சப்ளை பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் மாடு தான் அந்த வண்டி இழுத்துட்டு போகும். ஒரு மாட்டு வண்டியிலேருந்து எல்லா பக்கம் வந்து சப்ளை பண்ணிகிட்ருப்பாங்க. தண்ணி பிடிச்சி வேறு இடத்துலேருந்து விலைக்கு வாங்கிட்டு வந்து அந்த சப்ளை பண்ணக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு மாட்டு கட்டுத்தரையெல்லாம் வந்து 6ஆம் கிளாஸுக்கு மேலே வந்து நான் கூட்டி எடுக்கணும். அப்படி எனக்கு வந்து அந்த நாட்களில் அப்போ அவங்க வந்து அதை பயிற்சி கொடுத்தாங்க. எனக்கு அப்போ வேலையெல்லாம் தெரியாது அந்த நாட்களில். இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு 5ஆம் கிளாஸ் நான் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஏரியாவில் ஒரு பெரிய ஒரு ரவுடி இருந்தார். அவர் இறந்துட்டார். நான் 5ஆம் கிளாஸு ஸ்கூல் முடித்து பரீட்சை எழுதிட்டு வரேன். அப்பா அம்மா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபு, எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டார். நான் தான் வீட்டுக்கு மூத்த பையன். வீட்டில் யாருமே இல்லை. தம்பிகள்லாம் சின்ன பசங்க. தங்கச்சி என் கூட படிக்கிறா, என்னை விட 2 வயசு இளையவ. நாங்கள் ஸ்கூலை விட்டு வரோம். உங்கள் வீட்டில் வந்து கொலை நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன கொலை எது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்போ எங்கள் வீடு கூரை வீடாக இருந்தாலும் நீளமாக கொஞ்சம் லாங் சைஸில் ஒரு 3 சென்ட் இடத்துல கூரை வீடு இருந்துச்சு. அந்த கூரை வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு கேரளாவை சார்ந்த ஒரு குடும்பம் வந்து குடியிருந்தாங்க. அவர் வந்து கொஞ்சம் வாய் பேசுகிறவர். அந்த ஐயா வந்து தண்ணி அடிக்கிறவர். அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அப்போவே எதிர்த்து பேசுவார். ரொம்ப சண்டை போடுவார். யார் அடக்குமுறைக்கும் தக்க மாட்டார். அவர் இந்த வாட்ச் மெக்கானிக்காக இருந்தார். அவர் ஏதோ ஒரு காரியத்தில் அந்த உடுமலைப்பேட்டையில் அவர் பேர் அந்த ரவுடி பேர் வந்து சொல்ல விரும்பலை. அவர் இறந்துட்டார். அவர் கத்தரை ஏற்றுக்கொண்டார் ஒரு காலத்தில். அதுக்கு பின்னாடியே அவர் பின்வாங்கி போயிட்டார். அந்த நபர் வந்து இவரை கத்தியில் குத்திட்டாங்க. உங்கள் வீடு வாசலெல்லாம் ரத்தம்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்போவே கோபம் வருது. அது எதனால் வருதுன்னு தெரில. ஒரு எதிர்ப்பை காட்டணும். ஆனால் நான் ரொம்ப சின்ன பையன். அப்போ 9 வயசு 10 வயசு தான் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 1988களில் சரிங்களா. அதுக்கு அடுத்த பின்னாடி நான் 6ஆம் கிளாஸுக்கு போகிறேன். 6ஆம் கிளாஸ் வந்து ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு போகிறேன். அதில் 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குது. அது உடுமலைப்பேட்டையில் ராஜேந்திரா ரோடு, உடுமலை நகராட்சி துவக்கப்பள்ளின்னு சொல்லுவாங்க. முனிசிபாலிட்டி ஸ்கூலுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலை என்ன சொல்லுவாங்கன்னா நகராட்சி ஸ்கூலுங்கிறதுக்கு முனிசிபாலிட்டி ஸ்கூல்லையா படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலை வந்து கேலியும் கிண்டலுமா சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் அரசு பள்ளி தான். அங்கே படிக்கும்போது நான் 6ஆம் கிளாஸ் போனோன்னே தான் எனக்கு வந்து ஆங்கிலமும் மேக்ஸும் வராதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த நாட்களில் எனக்கு அந்த பள்ளிக்கு ரொம்ப தூரம் நடந்தே போகணும். ஒயர் கூட தான் எடுத்துகிட்டு போவோம். அப்பா நான் தான் மூத்த பையன். அதுக்கடுத்து எனக்கு முன்னாடி 4 பிள்ளைங்கும்போது எங்கள் வீட்டில் திடீர்னு வறுமை வரும்போது எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எதுக்குன்னே தெரில ஒரு மாதிரி பிரச்சனை. அப்போ அப்பா அம்மா பார்க்கும்போது ரொம்ப வறுமை. வீட்டில் வந்து கூரை வீடுங்கிறனால கூரை வீட்டில் வந்து மழை பெஞ்சு ரொம்ப ஒழுகுது.
எங்கள் வீட்டில் 3 வீடுக்கு வாடகைக்கு விட்டுருந்தது. ரொம்ப நாளாக நிறைய பேர் எங்கள் வீட்டில் வாடகைக்கு இருந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு எங்கள் அம்மா அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஒரு குடும்பம் வந்து நான் அத்தைன்னு சொல்லி கூப்பிடுவேன். அந்த அம்மா பேர் வந்து ராஜம்மாள் என்கிற ரூத்து. அவங்க வந்து வேற ஒரு பகுதியில் எங்கள் வீட்டிலேருந்து குடி போய் வேறு இடம் அவங்க வாங்கி குடியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து பந்தல் வேலை செய்கிறவர். அவர் மூலிமா அந்த அம்மா அவங்க ஏதோ மாந்திரீக பிரச்சனையில் செய்வின பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி சொன்னனால, அவங்க வந்து எங்கள் அம்மாவுக்கு சொல்லுவாங்க, அந்த நாட்களில் நாங்கள் ரொம்ப மிகுந்த வறுமையிலும் கஷ்டத்திலும் துன்பத்தின் மத்தியில் இருந்தேன். எப்படின்னா எங்கள் அப்பா வந்து ஒரு காடை வந்து விலைக்கு வாங்கி காடு வந்து என்ன குத்தகைக்கு பிடிச்சி பழனி பக்கம் ரூக்காரப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் ஓட்டினார். அது நிமித்தமாக பொறாமை நிறைய பேர் பட்டு எங்கள் அப்பா அம்மா தான் சொல்லுவாங்க, இவன் வேலை முன்னேறி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செய்வனை வச்சுதா சொல்லி நாங்கள் அந்த நாட்களில் எங்கள் வீட்டில் ரொம்ப வறுமை கஷ்டம். நிறைய பேர்த்திட்ட எங்கள் அம்மா குறி கேட்கறக்கெல்லாம் போவாங்க. கோயிலில் போய்ட்டு ரொம்ப அழுவாங்க. இதெல்லாம் சொல்லும்போது அந்த அத்தை வந்து எங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது ஒரு பாஸ்ட்டை கூப்பிட்டு வீட்டில் வந்து ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு என் தலையிலலாம் கை வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு போயிட்டார். ஆனாலும் அந்த நாட்களில் ஒரு பிரச்சனையில் ஒரு தெளிவு வந்தாலும் என்னென்னா பிரச்சனைகள் ஓய்ந்த மாதிரி இருந்தாலும் மீண்டும் அம்மாவை தொடர்ச்சியாக ஆண்டவர் கும்பிட்றதோ பிடிக்கிறதோ அந்த காரியங்கள் எதுவுமே இல்லை. 1 வாரமோ 2 வாரமோ சபைக்கு போயிட்டு இயேசு கிறிஸ்துவ கும்பிட்டு வந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளல. நானும் அதே மாதிரி தான் இருந்தேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவோடைய கட்டுப்பாட்டில் நாங்கள் இருந்தனால நான் ஒரு நல்ல பையனாக அன்றைக்கி இருந்தேன். அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த படிப்பு எனக்கு வந்து சரியாக வராமல் போயிடுச்சு. படிப்பு வராதனால 6ஆம் கிளாஸ்லேயே கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வருஷம் கரெக்டாக படிச்சுட்டு இருப்பேன். 6ஆம் கிளாஸில் அந்த முழு பரீட்சை லீவு அரை பரீட்சை கரெக்டாக வரும்போது என்ன ஆகுதுன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும். எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், லூஸ் மோஷன் ஆயிரும். இல்லைன்னா 2-3 தடவை டைஃபாய்டு காய்ச்சலில் பாதிக்கப்பட்டேன். இது ரொம்ப பார்த்திங்கன்னா அந்த பரீட்சை டயத்தில் தான் வரும். நான் படிப்பு முன்னேறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும் வச்சாங்கன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து நான் நிறைய இடங்களில் ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்து நேரம் சரியில்லை அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லுவாங்க. இதுதான் தீர்வு அப்படிம்பாங்க. அப்பா சொல்கிற மாதிரி அம்மா சொல்கிற மாதிரி நானும் கேட்டுட்டு பல இடங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, விளக்கு பூஜை போட சொல்கிறாங்களா, விளக்கு பூஜை போடுவேன். இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போக சொல்கிறாங்களா, போயிட்டு அந்த சனீஸ்வரனை கும்பிட சொல்லுவாங்க நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு. சனீஸ்வரன் தான் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜோசியத்தில் சொல்கிறாங்க, உனக்கு சனி நேரம் சரியில்லைட்டு. நானும் அதெல்லாம் போய் சுற்றி சுற்றி வழிபட்டு கும்பிட்டுட்டு வருவேன். அப்போ எப்படின்னா சாஷ்டாங்கமாக தான் விழுந்து கும்பிடுவோம். அப்புறம் சபரிமலைக்கு 3 வருஷம் மாலை போட்டு போ அது சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பழனிக்கு பால் காவடி எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கும் விரதம் இருந்து காவடியெல்லாம் எடுத்து போயிட்டு வந்தேன். ஆனால் இந்த பிரச்சனை தீர்ந்தபடியே இல்லை. இன்னொரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் 4 பேர்த்துக்குமே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. எங்கள் வீடு ரொம்ப மழை பெஞ்சு வீட்டுக்குள்ளே தண்ணி நிற்கிது. நாங்கள் எல்லாருமே அன்றைக்கி அப்பா என்ன சொல்கிறாரு, இந்த வீட்டை விற்றுட்டு நம்ம வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒரு ராத்திரி நேரத்தில் ஒரு சாமி ஆடுறவர் மாடசாமின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்னென்னமோ பூஜையெல்லாம் செய்கிறாரு. அப்போ நான் ரொம்ப சின்ன பையங்கிறனால எனக்கு அந்த நாளில் நடந்த சில சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வரல. இருந்தாலும் ஞாபகப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். அவர் பூஜை போடுறாரு, என்னமோ அவருக்குள்ளே இருந்து ஒன்று வந்து என்னென்னமோ சொல்லுது. அவர் என்னென்னமோ அந்த மந்திரமெல்லாம் ஓதுறாரு. ஓதும்போது இப்போ சொல்லு, உன் கால் நகத்தை வெட்டி கொடு, நான் வந்து இதை வந்து உனக்கு செய்வனை வச்சவனை அந்த பரிகாரம் பண்ணுறேன்னு இல்லையா, அந்த பரிகாரத்திலே அவனை வந்து நான் தீர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆளுக்குள்ளே இருந்த அந்த மாடசாமியனுக்குள்ளே இருந்த சாமின்னு சொல்கிறக்கூடிய ஒரு இது வந்து பேசுது. எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்க, கால் நகத்தை வெட்டி கொடுக்க சொல்கிறானா பெருவரில், அதெல்லாம் வேணாம், அப்படியெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை அப்படின்னு எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன். கால் நகத்தை வெட்டி கொடுத்து அந்த ரத்தத்து மூலிமா வந்து பண்ணால் அந்த பரிகாரம் சரியாயிருன்ட்டு சொல்கிறாங்க. அதை எங்கள் அப்பா ஏற்றுக்கல. எங்கள் அம்மா வந்து அப்படியெல்லாம் செய்ய வேண்டியது. ஆனால் அந்த நாட்களில் ரொம்ப வறுமை. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு தண்ணி உள்ளே வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. கூரையெல்லாம் வந்து ரொம்ப மேய்ஞ்சி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த கூரைன்னா ஓலை வீடு. தண்ணி எடுத்து வெளியே ஊற்றுவாங்க அந்த மழை காலத்தில். ஆனால் வீடு மேய முடியல, அவ்வளோ வறுமை, அவ்வளோ கஷ்டம். சாப்பாட்டுக்கே எங்கள் அப்பா கஷ்டப்படுவார். எப்போது அந்த காடு வந்து குத்தகைக்கு பிடிச்சி ஓட்டினாங்கன்னு சொன்னாங்களே,
அப்போ நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாங்க. அதுக்கடுத்து அந்த காட்டையும் விட்டுட்டாங்க. ஒரே ஒரு வருஷம் மட்டும் நல்லா விளைச்சல் வந்துச்சு. அது மட்டும் தான் ஃபஸ்ட்டு டைம் லாபம் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வாங்கி, வாங்கி, வாங்கி கடனை போட்டு கடன் தான் ஆச்சு. அது தண்ணி வண்டி இவரு இங்கே வந்து உடுமலைப்பேட்டையில ஓட்டிகிட்ருக்கிறாரு. ஆனாலும் அந்த உடுமலைப்பேட்டைக்கும் இந்த ரூக்காரப்பட்டி எனக்கூடிய இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 45, 46 கிலோமீட்டர் வரும். அங்கே வந்து நிர்வாகம் பார்த்துட்டு இருந்தது எங்கள் அப்பாவோட சித்தப்பாமாருக்கு தான் 2 பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்கள நம்பி விட்டனாலையோ இல்லை என்ன காரணமோன்னு தெரில. ஆனால் எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, அவங்க நம்மளை ஏமாற்றி நம்மளுடைய பொருளெல்லாம் அவங்க வந்து அபகரிச்சுட்டாங்க, சொத்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்களுடைய பிள்ளைகளை வாழ வச்சுட்டாங்கன்னு எங்கள் அப்பா சொல்லுவார். அதை தான் நான் அந்த நாளில் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கடுத்து எங்கள் அம்மாவோட அப்பா ஒரு வருஷம் அங்கே இருக்கும்போது அந்த விவசாயத்தில் வந்த வருமானத்தை பார்த்திங்கன்னா நிறையா வருமானம் வந்துச்சு. அது அந்த ஒரு வருஷம் மட்டும்தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வண்டி மாடு ஓட்டிகிட்டு இருந்தார் இல்லையா, அந்த தண்ணி வண்டி மாடு, அதுலேயும் நிறைய பிரச்சனை. இப்படியே இந்த பிரச்சனைகள் ஓயாமல் ரொம்ப தீவிரமாகும்போது எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாட்கள் கழித்து ஒரு பாஸ்டர் அந்த வழியாக வந்தாங்க. அந்த நான் சொல்லியிருந்தேனே அந்த ராஜம்மாள் எனக்கூடிய ரூத்தம்மா, அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேயே ஒரு வீட்டை பிடிச்சி வாடகைக்கு அங்கே டியூஷன் நடத்துகிறாரு. அந்த டியூஷன் சென்டருக்கு நானும் போகிறேன். அவர் வாரம் வாரம் எங்களுக்கு வந்து வீட்லேயும் வந்து ஜெபம் பண்ணுவார், இப்படி பண்ணுவார். அப்போவும் நாங்கள் முழுமையாக ஆண்டவருக்குள்ளே வரல. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாட்கள் நடக்குது, அப்படியே போயிடுது. அப்போவும் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, ஏதோ ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சால் போதும், பிரச்சனை ஓஞ்சா போதும்னு சொல்லிட்டு மீண்டும் நாங்கள் அந்த தீவிரமான விக்கிர வழிபாட்டுக்கு தான் போகிறாங்க. அம்மாவும் அப்பாவும் இன்னும் மீண்டும் மீண்டும் அந்த ஜாதகத்தை எங்கே போனாலும் மூத்தவனோட ஜாதகம் தான் பேசும் அப்படின்னு சொல்கிறதுனால என்னுடைய ஜாதகத்தை தான் கொண்டு போயிட்டு, ஜாதகம் பார்த்து காசு இருந்தாலே இன்றைக்கி நாங்கள் ஒரு பெரிய வீட்டை கட்டியிருக்கலாம். அந்தளவுக்கு சம்பாரித்து அந்த பணத்தெல்லாம் அதில் விரயப்படுத்தியிருக்காங்க. கோயில் எந்த கோயிலுன்னாலும் சரி, பழனியாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், ராமேஸ்வரமாக இருக்கட்டும், திருச்செந்தூராக இருக்கட்டும், எந்த இடத்துக்குனாலும் அவங்க இன்னை வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பாரம்பரிய வைராக்கியத்தின் அடிப்படையில் அதுதான் 30 முக்கோடி தெய்வங்கள் இருக்குது அப்படின்னு. இதன் அடிப்படையில் போயிட்டுருக்கும்போது தான் எனக்கும் அந்த பக்தியில் ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கும்போது நான் ஐடி எலக்ட்ரிக்கல் படிக்கணும். 10th முடிச்சிட்டேன். 9th முடித்து பள்ளி பருவத்தில் பார்க்கும்போது எனக்கு அறியாமையே என் கூட இருந்த சில மாணவர்களெல்லாம் நம்மளை கேலி கிண்டல் பேச எனக்குள்ளே கோபம் வருது, வைராக்கியம் வருது. இவன் அமைதியான பையன் அப்படின்னு சொல்லும்போது நான் அமைதி நிலைமையை இழந்து என்னை அறியாமல் எனக்குள்ள கோபம் மூர்க்கம் வருது. அப்புறம் பள்ளிக்கு போகும்போதே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த புகைப்பழக்கத்துக்கு அடிமையாகிறேன். புகைப்பழக்கத்துக்குன்னா நல்லா ஸ்கூலில் படிப்பேன், டீச்சர் வாத்தியாரெல்லாம் பார்த்தாலும் சோஷியல் சயின்ஸில் மட்டும் அவங்க சொல்கிற விஷயத்தை அப்சர்வ் பண்ணி அப்படியே மனசுக்குள்ளே ஏற்றிக்குவேன். ஆனால் மார்க்கு சூப்பராக வரும் தமிழ்லையும் இதுலேயும். எனக்கு மேக்ஸும் இங்கிலீஷும் எனக்கு வரவே வராது. அதனால மேக்ஸ் டீச்சரும் இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட கொஞ்சம் நல்லா அடி வாங்குவேன், திட்டு வாங்குவேன். ஆனாலும் கொஞ்சம் காலப்போக்கில் இது எப்படியோ சமாளித்து வந்தேன். அதுக்கு அடுத்தது சரி இது முடிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மேல் படிப்புக்கு அடிக்க வைக்கணுங்கும்போது நான் ஏற்கனவே 6ஆம் கிளாஸில் 3 வருஷம் படித்தேன். 9ஆம் கிளாஸில் நான் வந்து அந்த உடம்பு சரியில்லாமல் போனனால, டைஃபாய்டு வந்தனால 8 முடிச்சு 9ஆவது போகும்போது 9ஆவதுலேயே அந்த மாதிரி வந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப அந்த டயத்தில் ரொம்ப முடியாமல் போனதுனால நான் எக்ஸாம் எழுத முடியல. அன்றைக்கெல்லாம் பாஸ் பண்ணால் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி டாக்டர் சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கி தந்தால் பாஸ் பண்ணுவாங்கங்கிற அந்த இது இல்லை. ரொம்ப நாள் ஸ்கூல் அட்டண்டன்ஸே இல்லாதனால ஃபெயில் ஆகிட்டேன். அப்புறம் 9th மறுபடியும் 2 வருஷம், ஒரு வருஷம் படித்தேன், மறுபடியும் 2 இதெல்லாம் முடிச்சு வந்தனால லேட்டு. நான் 95லேருந்து 97க்குள்ளார பள்ளி படிப்பை முடிக்கிறேன் உடுமலைப்பேட்டையிலேருந்து. அதுக்கு அடுத்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு வழிகாட்டுறதுக்கு யாருமே எனக்கு இல்லை. எங்களுடைய பெரியப்பா ஒருத்தர் இருந்தார், எங்கள் அப்பாவோட பெரியம்மா பையன், வால்பாறையில். ஆனால் அவங்களும் நமக்கு வந்து ஒன்றும் சரியான பாதையை காண்பிக்காதனால எங்கள் அம்மா வந்து இதுக்கு இடையில என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் அம்மா அந்த ஈபியில் வந்து காங்கிரீட்டு வேலைக்கு போவாங்க. இந்த போஸ்ட்டெல்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த வேலைக்கெல்லாம் போகும்போது கட்டட பணியாளர்களாக தான் கொஞ்சம் நாட்கள் போனாங்க. ஏன்னா வீட்டுடைய குடும்ப சுமை அதிகமாகும்போது, வறுமை வரும்போது போகிறாங்க. அந்த வேலைகளுக்கு போகும்போது அந்த வேலையில்
தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருந்தனால அந்த வேலையில் அவங்களுக்கு வந்து பர்மனெண்ட் போஸ்டிங் ஆக்கிடுறாங்க. பர்மனெண்ட் பண்ணோடனே ஐடி நான் படிக்கிறேன். ஐடி படிக்கும்போது என்னை கொண்டு போயிட்டு ஈரோட்டில் எலக்ட்ரீஷியன் தான் கிடைக்கிது. நான் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணது வந்து பொள்ளாச்சியில் என்ஜிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க காலேஜில் அப்ளை பண்ணேன். அங்கே வந்து சிவில் இன்ஜினியரிங் தான் கிடச்சிது. நாங்கள் அன்றைக்கி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனுக்காக அப்ளை பண்ணேன். மார்க் வந்து அன்றைய நாட்களில் 365 தான் வாங்கினால எனக்கு அந்த கேடரில் கிடைக்காதனால பெர்சன்டேஜ் இல்லாதனால ஈரோட்டிலேருந்து ஒரு இது வருது. அம்மாவும் உடனே இபியில் வேலை பார்க்குறனால அம்மா அன்றைக்கி வந்து உடனே நீ எப்படியாவது இபிக்குள்ளே கொண்டு வந்து நுழைச்சி விட்றணும்னு சொல்லிட்டு இவன் படித்து வந்தான்னா வீட்டுக்கு மூத்த பையன் வீட்டை இதெல்லாம் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஈரோட்டில் ஒரு ஐடியில் ப்ரைவேட் ஐடியில் ஜாயின் பண்ணி விட்றாங்க. அங்கே எலக்ட்ரிஷியன் நல்லா தான் போய் இந்த இருக்கிறேன், படிச்சுட்டு இருக்கேன். கொஞ்ச நாட்கள் பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா நான் படிக்கவே அங்கே போய் ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா அப்பா அம்மா வந்து வறுமையில் இருந்தாங்க, கஷ்டத்தில் இருந்தாங்க, அதெல்லாம் சொல்லி நினச்சி படிக்கிறேன். இதுக்கு முன்னாடி தான் அம்மாவுக்கு நான் அங்கே போகிறதுக்கு முன்னாடி தான் அம்மாவுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் போஸ்டிங் போட்டாங்க. போஸ்டிங் போட்டோன்னே நல்லா வருமானம் வருது. இந்த வறுமையெல்லாம் கொஞ்சம் மாறுறனால என்னுடைய சுபாவமும் மாறுது. ஏன்னா மாதந்தோறும் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டில் ரேஷன் அரிசி பருப்பு வீட்டில் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவேன். அங்கே போனே ஒரு ரூம் எடுத்து தான் தங்கணும். ஹாஸ்டல்லனா பணம் வந்து நிறைய கட்டணும், சாப்பாடு சேராது அப்படின்ட்டாங்க. அங்கே ரூம் எடுத்து 4 பசங்க 5 பசங்களுக்கு சேர்த்து தான் ஒரு ரூம் அது வந்து ஐடி நிர்வாகமே பார்த்து கொடுத்துச்சு. அந்த ரூமில் நாங்கள் வந்து இங்கேருந்து மண்ணெண்ணெய் ஸ்டவ் கொண்டு போய் சமைச்சு சாப்பிடணும். அப்படி ஒரு வருஷம் அப்படி இருந்தேன். ஆனால் அந்த ஒரு வருஷத்துல நல்லா படித்தேன். அது 2வது வருஷம் என்ன ஆச்சுன்னா எனக்குள்ளார உடம்பு சரியில்லாமல் போகுது, மறுபடியும் பலகீனங்கள் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா நானும் அங்கே போய்ட்டு 4-5 பசங்கள் வெளி உலகமே தெரியாமல் இருந்த நான் வெளி உலகத்தை ரொம்ப தெரிய ஆரம்பிக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் படிக்கும்போதே 9th படிக்கும்போது 10th படிக்கும்போதே நியூஸ் பேப்பர் போடுறதுக்கு காலையில் எழுந்து பசங்களோட சேர்ந்து போய் நியூஸ் பேப்பர் போடுவேன். அப்புறம் பள்ளியில் லீவு நாட்களில் கட்டட வேலைகளாக அம்மா கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி சில வேலைகள் செய்வேன். அதே மாதிரி வீட்டில் அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படிச்ச பையனாக தான் இருந்தேன். இந்த ஆடு வளர்த்தாங்க, மாடு வளர்த்தாங்க. இதெல்லாம் வந்து நான் அந்த ஐடி படிக்கும்போது அதை விற்றுட்டாங்க. அதை விற்று தான் வந்து என்னை ஐடி படிக்க வச்சாங்க. படிக்க வைக்கும்போது நான் நல்ல பையனாக தான் போய் படித்து வெளியே வரணும்னு போனேன். ஆனால் அங்கே போனோன்னே அங்கே இருந்த பசங்களுடைய மனநிலையும் மற்றவங்களுடைய சேர்க்கையும் பார்த்தோன்னே எனக்குள்ளே கொஞ்சம் அது வரைக்கும் கட்டுப்பாடாக வளர்ந்த பையன் அங்கே போய்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக நான் வளர்க்கப்பட ஆரம்பிக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய எல்லா பசங்களோடு சேர்ந்து அந்த பழக்கங்கள்லாம் எனக்குள்ளே வந்துடுது. மது போதைக்கு அடிமையாகிறேன், பான் புறாக்கு அடிமையாகிறேன். அப்புறம் நான் வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டுக்கு விடுமுறைக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். வந்தோடனே அப்பா அம்மாவுடைய வறுமையும் கொஞ்சம் அம்மா கவர்மெண்ட் வேலை கிடச்சோன்னே நானும் வாரத்துக்கு 500 வாங்கிட்டு போவேன். அந்த நாட்களில் இன்றைக்கி 500 பெரிய காசு. 500 வாங்கிட்டு போய் சாப்பாடுக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போக்குவரத்துக்கு செலவாகும். அது மீதி வந்து எஸ்டி பூத்தில் அங்கங்கே நண்பர்களோட ஃபோன் பேசுகிறது, ஊதாரித்தனமாக நிறையா செலவு பண்ணியிருக்கேன். ஊதாரித்தனம்னா பசங்களோட சேர்ந்து வாத்தியாருக்கே தண்ணி வாங்கி தந்திருக்கேன்னா பாருங்களேன். அங்கேருந்து ஸ்காலர்ஷிப் ஒரு தடவை பணம் கொடுத்தப்போ எலக்ட்ரிசியன் எனக்கு கிளாஸ் எடுத்த ஒரு வாத்தியார் இருக்கார். அன்றைக்கி அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை, அவர் ஊரையும் சொல்ல விரும்பலை, அவர் பாதிக்கப்படக்கூடாது அல்லவா. அதனால் அன்றைக்கி அவருக்கே கூப்பிட்டு போய்ட்டு எனக்கு ஒரு நண்பன் கிளாஸ்மேட் இருந்தான், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆனந்தன்னு சொல்லிட்டு, அவனும் நானும் சேர்ந்து கூப்பிட்டு போய்ட்டு அவருக்கு தண்ணி வாங்கி கொடுத்து அவர் கூட ரொம்ப க்ளோஸ் ஆனோம். அவர் தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஆனால் அவருக்குள்ளே இந்த ஒரு அவருடைய வீக்னஸ் எதுன்னு பார்த்து அதில் அடித்து அதில் ப்ராக்டிக்கலில் மார்க் அதிகமாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போய்ட்டு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த நாட்களில் ஈரோட்டில் அப்படி பழக்கமாச்சு. அப்போது எங்களுக்கு கிளாஸ் எடுத்த வாத்தியாரையே கரெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஊதாரி புத்தி எங்கேருந்து வந்துச்சு, இந்த மாதிரி எண்ணங்கள் எங்கே வந்துச்சுன்னா ஆனந்துன்னு வந்து கொஞ்சம் கிரிமினலாக யோசிக்கக்கூடிய ஆள். அவன் என்னுடைய ரூம்மேட்டு, என் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருப்பான். நானும் அவனும் நிறைய நேரங்களில் தனியாக எங்கள் கூட மாணவர்கள் நிறைய பேர் ரூமில் இருந்தாலும் நானும் அவனும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறனால நிறைய காரியங்கள் அவங்ககிட்ட இருந்து நான் ஏன்னா அவன் நண்பனை கேட்டுப்பார், நண்பன் யாருன்னு சொல்லி சொன்னால் நான் நீ யாருன்னு சொல்லுவாங்கிற பழமொழி மாதிரி அவங்ககிட்ட இருந்து நிறைய காரியங்கள் நான் கற்றுக்கொண்டேன்.
ஆனாலும் அதுக்கு பின்னாடி நான் கொஞ்சம் இதே நம்மளே சிகரெட்டுக்கு, பீடிக்கும், தண்ணிக்கும் அப்பா, அம்மான்னு கொஞ்சம் உணர்வு வந்தாலும் ஆனாலும் அதை விட முடியல. அப்படிலாம் இருந்தும் ஆனாலும் அந்த படிப்பில் பார்த்திங்கன்னா அங்கே எனக்கு நான் அதுலேயும் மேக்ஸில் வீக்குங்கிறனால அங்கேயும் நான் மேக்ஸில் வீக்கு தான். என்னென்னா அது ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் சொல்லுவாங்க. அந்த சப்ஜெக்ட் எனக்கு போச்சு. ப்ராக்டிக்கல்லையும் நான் வந்து பெருசாக எடுக்கலை. ஏன்னா காலேஜில் கிளாஸ் எடுக்கக்கூடிய அந்த ஐடியில் கிளாஸ் எடுக்கக்கூடிய வாத்தியார் பேர் ஒரு நல்ல பேர். அவரையே நான் பேர் வச்சு தான் கூப்பிடுவோம். அவர் வந்து மிரட்டுவோம், அவரை கிண்டல் பண்ணுவோம். சில நேரங்களில் நான் ஐடி படிச்சுட்டு இருக்கும்போதே காம்பவுண்டு சுவர் ஏறி வந்து பசங்க எல்லோரும் போகிறாங்கன்னு பார்த்து ஃபஸ்ட்டு நான் பயந்தேன். அப்புறம் எல்லோரும் செய்கிறத பார்த்து நானும் 2, 3 முறை போய் அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு காம்பவுண்ட் ஏறி குதிச்சு வெளியே வந்துடுவோம். ஆனால் அந்த ஐடியோடைய பிரின்ஸ்பால் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. அவங்க லேடி தான். ஆனாலும் அவங்களுக்கே தெரியாமல் போயிடுவோம். அப்புறம் வந்துட்டு நிறைய நேரங்களில் இங்கேருந்து போனோன்னா அப்படி போயிட்டு கட் அடிச்சுட்டு சினிமாவுக்கு போகிறது, பசங்களோடு சேர்ந்து சுற்றுறது. ஏன்னா அந்த கிளாஸ் எனக்கு வந்து ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் புரியாது. அதனால் நாங்கள் அந்த மாதிரி அந்த பசங்கள்லாம் கூட போகிறவங்கள பார்த்து நானும் அப்படி ஊதாரித்தனமாக இருந்ததுனால அதில் நான் பாஸ் பண்ண முடியல. அப்படியே விட்டாச்சு. அப்போ மறுபடியும் அரியர் எழுதணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம், முடியல. பாதி நாள் நான் வந்து உடுமலைப்பேட்டையில் தான் இருந்திருப்பேன்னு வச்சுக்கோங்க. படிக்கலை. ஏன்னா என்னுடைய தனிமை உணர்வை என்னென்னே தெரியாமல் அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு சில காரியங்கள் இதோட சேர்த்து சொல்லணுமுன்னா, நான் நல்லா படிச்சுட்டு இருந்த மாணவன் அங்கே போய் படிக்க முடியாதுக்கு என்னென்னா, நான் புக் எடுத்து படிக்க போகும்போதே என் கண்ணில் தாரையாக தண்ணி வந்துகிட்டே இருக்கும். என்னால் படிக்க முடியாது, தலை வலிக்கும், உடம்பு சரியில்லாமல் போகும். இது என்னென்னே அன்னைக்கு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு அடுத்து பின்னாடி பார்க்கும்போது அந்த முடிச்சுட்டு வந்துட்டுனா அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, இவன் நல்லா தான் படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது இவனை கொண்டு போய் ப்ராக்டிக்கலாக எதாவது விடணும், அப்பண்டிஸ் முடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஐடி முடித்தா அப்பண்டிஸ் முடிக்கிறதுக்குள்ளார அந்த அரியரும் கூட எழுதிக்கலாம் அப்படின்னு. அப்பண்டிஸ் முடிக்கலான்னா அப்பா கொண்டு போயிட்டு என்ன பண்ணாரான்னா ஒரு மோட்டர் வைண்டிங் ஷாப்பில் வேலைக்கு விட்டார் கற்றுக்கிட்டுன்னு. அவர்கிட்ட போனால் அவர் வந்து எந்த தொழிலும் கற்றே கொடுக்கல. என்கிட்ட அப்போ என்ன பண்ணுவார்னா வாரத்துக்கு 10 ரூபா கொடுப்பார் எனக்கு. சும்மா காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போனால் நைட்டு 7 மணி வரைக்கும் அவர் கூடயே இருக்கணும். அவர் வைண்டிங் எல்லாம் பண்ணுவார், ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுவார். ஆனால் கற்றுக் கொடுக்கல. அதுக்கு அடுத்து தான் பார்த்தேன் வந்து ப்ளம்பிங் வேலை, எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறவங்க யார்கிட்ட போகும்போது அன்றைக்கி வந்து 20 ரூபா தான் சம்பளம். ஒருத்தர் கூட போனோம். அதனால் அங்கேயும் போய் வேலை செஞ்சேன். அங்கேயும் நான் கீழ்ப்படியில் எடுத்தோடனே எங்கள் அம்மாவோட எண்ணம்லாம் எப்படி இருந்துச்சு, என்னோடய எண்ணம்னா இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சுருக்கோம், நிறைய செலவு பண்ணி. ஆனாலும் இவன் வந்து சம்பளம் 20 ரூபா வாங்கிட்டு வந்தான். ஏன்னா அன்றைக்கி தேவையாக இருந்துச்சு வீட்டுக்கு. எப்படி இந்த கடனை கட்டுறது, படித்து முடிச்சோடனே பெரிய சம்பளம் வாங்குவான்ட்டு எதிர்பார்த்தாங்க. வருமானம் வரும், நம்ம குடும்பத்தில் வந்து மூத்த பையனாக இருக்கிறனால நம்ம குடும்பத்துக்கு உதவியாக இருப்பான், நம்ம பிள்ளைகளை வளர்த்ததுக்கு உதவியாக இருப்பான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. ஆனால் முடியல. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா படித்து முடிச்சுட்டு வந்தோடனே அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஈகோ. என்ன எங்கள் அப்பா அவங்க குடும்பத்திலே பார்க்கும்போது அண்ணன் தம்பி குடும்பத்துக்காக இவன் தான் நல்லா படிச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு மண்ணில் எல்லோரும் வரும்போது வேறு நான் ஏதாவது கூலி வேலைக்கு போகிறேன், பெயிண்டிங் போகிறேன், இல்லை எலக்ட்ரிக்கல் மற்ற வேலைக்கு போகிறேன்னா அம்மா விட மாட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனநிலைக்கே விட மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு வேலை அமையாதனால சில பேர்த்திட்ட வேலைக்கு நான் போய் முயற்சி பண்ணுவேன், எந்த வேலையுமே அமையாது. இப்படியே இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெறுக்க ஆரம்பித்தோடனே நான் என்ன பண்ணேன், ஏரியாக்குள்ளார இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு சில பேர்த்தோட உறவு வச்சுட்டு இருக்கும்போது அந்த உறவுகளை நண்பர்களாக இருந்தவங்களோடைய பழக்க வழக்கங்களை என்கிட்ட ஒட்டிக்கிட்டு அம்மா ரொம்ப சந்தேகப்பட்டு திட்டுறனால அவங்க கூட சேர்ந்து தான் இந்த கெட்ட பழக்கம் உங்கள்கிட்ட வருது தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரி கெட்ட புத்தி அப்படின்னு சொல்லனால நான் என்ன பண்ணேன்னா வீட்டிலே இருந்துட்டு சினிமா பாடல்கள் அதிகமாக போட்டு கேட்பேன். சினிமாவை வந்து டிவி வீட்டில் இருந்தனால 24 மணி நேரம் டிவிலேயே மூழ்கி கிடப்பேன். டிவிக்கு முன்னாடி அப்பா அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, தம்பி தங்கச்சிகள்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த டிவி முன்னாடியே உட்காந்து எல்லா படம் பார்ப்பேன். அப்போவே எனக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வன்முறையான சண்டை போடுற படங்க, கொலை பண்ணுற படங்கள் தான் அதிகமாக பிடிக்கும். அது என்னமோ தெரில, இப்போ தான் தெரியுது அது அப்படிப்பட்ட சில ஆவிகள் வந்து எனக்குள்ளே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது இப்போ தான் நான் வந்து ஆண்டவருக்குள்ளே வந்த பின்னாடி தெரியுது.
எப்போ பார்த்தோன்னா கொலை பண்ணுற எண்ணங்கள், வன்முறையான சம்பவங்கள், வன்முறையான காட்சிகளை பார்த்து பார்த்து அப்படியே அந்த தாட் அந்த உள்ளே வந்து எனக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கு அடுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்புறம் அப்பா சேர்த்து விட்டு அந்த வைண்டிங் இதுலேயும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுலேயும் அவர் வாரத்துக்கு 10,000 கொடுப்பாரு. அப்புறம் வெளியில் வந்து எலக்ட்ரிக்கல் பெயிண்டிங், எலக்ட்ரிக்கல் வேலைகள் பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு இடையில வந்து இந்த சுனாமிலலாம் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, சமுதாய தொண்டு நிறுவனங்கள், அதோடைய தொடர்பு கிடச்சி அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலையும் தலித் சமூக மக்கள் மத்தியிலும் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா எழுதப்படாத சில சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி இயக்கங்களோட மனித உரிமை ஆர்வலர்களோட தொடர்பு ஏற்பட்டது நிமித்தமாக அந்த மாதிரி வேலைகளில் நான் கொஞ்சம் தீவிரமாக அவங்களோட சேர்ந்து சமுதாய பணிகள், மற்ற பணிகள், கல்வி பணிகள்லாம் செய்ய ஆரம்பித்தேன். அதனால் போனதோ என்னமோ தெரில, கொஞ்சம் நாட்கள் கழித்து பார்த்திங்கன்னா எனக்குள்ளார ஜாதிய வெறி ரொம்ப அதிகமாகிடுச்சு. சாதியத்தை பற்றி. ஆனால் அன்றைக்கே வந்து இந்த சாதி எதுக்கு வந்துச்சு, கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா பயங்கரமான சாதியுடைய அதோடைய நான் என்ன நகர்ப்புறத்துலேருந்து நான் வளர்க்கப்பட்டனால எனக்கு அந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது ஏற்கனவே கேள்வி, இவங்க மூலிமா சில சம்பவங்களை இந்த மனித உரிமை அமைப்புகள், சாதிய எதிர்ப்பு இயக்கங்கள், இவங்களோட பழக்க வழக்கம் நண்பர்கள் மத்தியில் அப்படி தொடர்பு வந்தனால எனக்குள்ளாரையும் அது ஒட்டிடுச்சு. பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாதி மறுப்பு கொள்கையாக இருந்தாலும் திராவிட கழக இயக்கத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. ஏன்னா கடவுள் பேரால் தான் வந்து சமுதாயத்தை, மக்களை, இனத்தை சாதி ரீதியாக பிரிக்கிறான், ஒடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் நான் ஹைலைட் பண்ணி பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தேன் நிறைய இடங்கள்ல. அது சம்மந்தப்பட்ட இயக்கங்கள், அது சம்மந்தப்பட்ட மனித உரிமை ஆர்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள், அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் ஃபோரம், அந்த மாதிரி இயக்கங்கள் மூலிமா சில பிரச்சனைகள் பெண்கள் மத்தியில், சிறுவர்கள் மத்தியில், சாதி அமைப்புகள் மூலிமா வரும்போது அப்படி தொடர்புகள்லேயே நான் போக 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 ஆரம்பித்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வருமானம் எதுவுமே கிடையாது, என்னால் எந்த பலனும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே எங்கள் அப்பா அம்மா குடும்பத்தை பார்ப்பாங்க, மூத்த பையனாக வளர்த்துட்டோம் அப்படின்னு. இது அதிகமாக 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 என்னென்னா ஒரு பொழுதில் எனக்குள்ளே வன்முறை ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது. வன்முறை எண்ணங்கள் பார்த்திங்கன்னா எங்கூட இருக்கக்கூடிய பசங்கள்லாம் எந்த ஏரியாவில் போனாலும் காலேஜ் பசங்க, நிறைய பசங்க தொடர்புக்கு வராங்க. ஏரியாவுக்கு 10 பேர். என் குடும்பப்பட்ட ஒரு சின்ன தாலுக்கா தான். அங்கே காலேஜில் படிக்கக்கூடிய நண்பர்கள் வந்து என் கூட ஐடியில் என் கூட சேர்ந்து படித்த நண்பர்கள் என் கூட இங்கே ஒரு சில பேர் இருந்தாங்க. அவங்களுடைய தொடர்பில் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் பழக்க வழக்கம் அதிகரிச்சு. கிட்டத்தட்ட உடுமலைப்பேட்டையில் ஒரு 150, 200 நண்பர்கள் இருப்பாங்க. கல்லூரியில் எதாவது பிரச்சனை, எலெக்ஷனில் நிற்கிறாங்க, எதாவது பிரச்சனைன்னா என்னை தான் கூப்பிடுவாங்க. நாங்கள் தான் அதுக்கு போவோம். கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, அப்புறம் ஜாதி அமைப்புகள் பேரை சொல்லி அவங்கள மிரட்டுறது, பஸ் ஸ்டாண்டில் யாரையாவது மிரட்டுறது, பசங்களுக்குள்ளார அன்றைக்கி வந்து நிறைய சம்பவங்கள் நடக்கும். அதுக்கெல்லாம் வந்து நான் நம்ம பாடி கார்ட் மாதிரி. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி வந்து இன்றைக்காவது உடம்பு இருக்குது, அன்றைக்கி ரொம்ப குச்சியாக இருப்பேன். ஆள் வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் சிகப்பாக இருப்பேன். அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய பேர் சினிமா பட நாயகர்கள் மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள ஒப்பிட்டு என்ன பேசுவாங்க. இப்படியே அதிகமாக அதிகமாக எங்கள் ஏரியாவில் சில அண்ணன்மார்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் வேறு அடியாள் வேலைகள் அந்த மாதிரியெல்லாம் செய்கிறனால அவங்களுக்கு எனக்கும் சில நாட்களில் வந்து ஒரு சில பிரச்சனை நிமித்தமாக மன வருத்தம் உண்டாகுது. ஒரு தடவை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய சொந்தக்கார பொண்ணு கூட நான் இயல்பாக தான் பேசிகிட்டு இருந்தேன். அதை வந்து ஒரு சில நண்பர்கள் எனக்கு பிடிக்காதவங்க திரித்து பேசி விட்டுட்டு அது நிமித்தமாக அவங்க என் மேலே வந்து கசப்புணர்வு கொண்டு ஏதோ இந்த பிள்ளை கல்யாணம் பண்ண போகிறானாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏரியாவுக்குள்ளே பிரச்சனை ஆகுது. இந்த பிரச்சனையெல்லாம் ஆகும்போது அப்பா அம்மா மனசு ஏற்கனவே இவன் வந்து குடும்பத்தை நிறுத்துவான், வருமானம் சம்பாதிப்பான், பிள்ளைகளெல்லாம் நம்ம அடுத்தது தங்கச்சியை பார்த்துக்குவான், தம்பியை பார்த்துக்குவான் அப்படின்ட்டுலாம் அவங்களுக்குள்ள எண்ணங்கள் ஓடிட்டுருக்குது. ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்கள் எல்லாருமே என்னை வாட்ச் பண்ணுறாங்க. நான் பார்த்திங்கன்னா ஏரியாவுக்குள்ளாரையே கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் 10 பேர் 15 பேர்த்தோட பசங்களோட தான் இருக்கிறேன். அங்கே வந்து ஒரு சலூன் கடை இருக்கும் ஏரியாவுக்குள்ளார. அந்த சலூன் கடையில் போய் உட்காந்துக்குவேன்.
அங்கே இருக்கிற எல்லா பசங்களும் வர சொல்லுவேன், போவேன். இதுக்கு இடையில என்ன தொடர்புன்னா, சரி எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க வீட்டில். எனக்கு சாப்பாடு கொடுத்தியா, தூங்குனியா, பிடிச்சியா, எதுவுமே விசாரிக்கும் கூட ஒரு ஆள் கிடையாது. அந்த நாட்களில் இப்படி இடைப்பட்ட காலத்தில் இருக்கும்போது என்னுடைய பெரியப்பா பையன் மூலிமா கொக்கோ கோலா கம்பெனியில் அவங்க வந்து இது எடுத்திருந்தாங்க. அவங்க உறவினர் ஒருத்தர் வந்து கான்ட்ராக்ட் சூப்பர்வைசிங் எடுத்திருக்கும்போது கோயம்புத்தூரில் நான் போய் அந்த கம்பெனியில் கொஞ்ச நாள் சூப்பர்வைசராக ஆக்டிங் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப வன்முறையான பேச்சு தான் வருது. வாய் திறந்தாலே கெட்ட வார்த்தை அவ்வளோ மோசமாக பேசுவேன். யாருக்கும் பயந்துக்கவும் மாட்டேன். என்ன நினைப்புன்னா, சினிமா சம்பவங்களெல்லாம் பார்த்து பார்த்து அந்த நிறைய டயலாக் பார்த்து நான் நடிப்பேன். எனக்கு கை போச்சுன்னா அவனுக்கும் காலே போகணுன்னு தான் நினைப்பேன் நான். எனக்கு விரல் போச்சுன்னா அவனுக்கு கையே வெட்டிடணும். இப்படி ஒரு மனப்பான்மையே எனக்குள்ளார அதிகமாக உருவாயிடுச்சு. இந்த சினிமா சம்பவங்கள் பார்த்தது, குணாதிசயங்கள் அது உள்ளே வந்தது, அவரை போதை வஸ்துகளுக்கு. ஆனால் பெண்கள் விஷயத்தில் நான் வந்து கொஞ்சம் டீசெண்டாக எந்த பெண்கள்கிட்டையும் எதுவும் போக மாட்டேன். அன்றைக்கி வாலிப பிராயத்தில் இருக்கும்போது நிறைய நல்லா பர்சனாலிட்டியாக இருப்பேன். அதனால் நிறைய வாலிபர் பசங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து திருமணம் அந்த பஞ்சாயத்துலாம் வரும். நிறைய வாலிபர்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு தடவை என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஐடியில் படித்தவனுடைய தியாகம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு, அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி அந்த பிள்ளையும் பையனும் பழகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இன்றைக்கி வந்து அவங்க பேரை சொல்லக்கூடாது, அது அவங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கும். அப்போது அவங்க வீட்லேயும் எனக்கு அந்த பிள்ளையும் பையனையும் வந்து பிரித்து வச்சுட்டாங்க. ஏன்னா 19 வயசு தான் இருக்கும், 19 வயசு தான் அவங்களுக்கு. அதுக்கடுத்து மீண்டும் இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கணும், இவங்க 2 பேர்த்த லவ் ஜோடியை சேர்த்து வைக்கணுன்ட்டு பெரிய பிரச்சனை பண்ணி நாங்கள் மறுபடியும் சேர்த்து வச்சோன்னே இவங்களை பஸ் ஏற்றி வச்சு ரிஜிஸ்டர்லாம் பண்ணி வேறு ஊருக்கு அனுப்பி விட்டோன்னா அவங்க சொந்தக்காரங்களாம் நைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த பிரமுகர் அவங்க தாய்மாமன் என்னை ஒரு நைட்டில் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு 28 பேர் ரவுண்டு கட்டிட்டாங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி. அன்றைக்கி வந்து ஏன்னா எனக்கு ஏரியாக்குள்ளாரையும் வந்து எனக்கு வந்து மூத்த அண்ணன்மார்கள் யாருமே எனக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை. இவன் சின்ன பையனாக இருக்கான்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பாக்கெட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு கேபிள் ஒயர் வந்து 2 வீலர் கேபிள் ஒயரு வச்சுருப்பேன். இவ்வளோ பெரிய கத்தி ஒன்று வச்சுருப்பேன். என் பாக்கெட்டில் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். ஏன்னா ஒருத்தன் நம்மளை அடித்தான்னா அன்றைக்கே எனக்கு வீராப்புன்னா இந்த கராத்தே கிளாஸ்லாம் பார்க்குறக்கெல்லாம் போய் வேடிக்கைலாம் பார்க்க போவேன். அதை ஒருத்தர் என்கிட்ட பேசிக்கும்போது சொல்லிகிட்டு இருந்தார் கேஷுவலாக, அவன் ஒரு அடி அடித்தான்னா நம்ம வந்து சான்ஸே அவனுக்கு கொடுக்கூடாது, திருப்பி 10 அடி நம்ம அடி விழுந்துடணும், அவன் செத்துறணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சும்மா பேசிகிட்டு இருந்தார். கேஷுவலாக ஒரு கராத்தே மாஸ்டரு. அவங்க மோட்டிவேஷனுக்காக அதை பேசியிருக்கலாம். நான் அதை வந்து உள்வாங்கிட்டோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் நாட்கள் கழித்து எந்த வன்முறை சம்பவத்துக்குனாலும் நம்ம போனால் நம்ம அடி தான் முதலாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து சில சினிமா படங்களை பார்த்தனால இப்படியே போய்ட்டுருந்துச்சு. இதெல்லாம் அதிகமாக கடைசியில் என்ன பண்ணேன்னா, ஒரு நாளில் போய் அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறதுக்கு நண்பர்கள் யாருமே இல்லை, வேலையும் எங்கே போனாலும் வேலை அமைய மாட்டேங்குது. இதுக்கு அடுத்தது சினிமா ஃபீல்டில் எப்படியாவது வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வருது. அன்றைக்கி நிறைய பேர் என்னுடைய கூட இருந்த நண்பர்கள் உசுப்பி விட்டாங்க. உதாரணமாக சொன்னால் ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் லவ் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு பொண்ணை. அவர் என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய கேரக்டரை சொல்கிறதுக்காக நான் வந்து இந்த காரியத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவர் இதான் மாப்பிள்ளை, இதுதான் அந்த பொண்ணோட அப்பா, அவர் வரும்போது இதை தைரியமாக செய்ய உன்னால தான் முடியும், லாரியில் பிடிச்சவங்க அப்பா தள்ளி விட்டுரு, ஆக்சிடெண்ட் ஆகி செத்துருவான், அது நீ தான் தைரியமாக செய்வ, வேறு யாரும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பன் சொல்கிறான். அப்போல்லாம் நான் எப்படி இருந்திருக்கேன்னு எனக்கே யோசித்து பார்த்தா இன்றைக்கி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போ எவ்வளோ கடின இருதயம் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கேன், எவ்வளோ கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன், எத்தனை பேருக்கு காலேஜில் போய் அடிச்சிருக்கோம். அதே மாதிரி மற்றவங்களுடைய பிரச்சனைகளுக்காகத்தான் நான் ஓடுறவனா உழைக்கிறவனா இருந்திருக்கேன், சமுதாய பணியாகட்டும். ஆனால் என்னையும் என்னுடைய அப்பா அம்மாவையும் என் குடும்பத்தையே சார்ந்து இல்லை. இவங்களும் வந்து எங்கள் அப்பா அம்மா நினைக்கிறாங்க, இவனுக்கு செய்வனை வச்சுட்டாங்க, மாந்திரிகம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பழனிக்கு அனுப்புகிறாங்க. நானும் பழனிக்கு போகிறேன். பழனியில் அந்த ஒவ்வொரு படிக்காக பூஜை பண்ணுவாங்க அந்த கார்த்திகை டயத்தில்.
ஒவ்வொரு படியிலையும் வந்து அந்த என்ன சொல்கிறது சூடம் பொருத்தி ஜெபம் வச்சுட்டே போகிறேன். கிறிஸ்துவங்க அன்றைக்கி ஜெபம் பண்ணுவாங்க, நாங்கள் சூடம் கொளுத்தி வச்சுட்டே போகிறேன். அப்போ அங்கே போகர் சமாதின்னு ஒரு சமாதி இருக்குது. அங்கே போனால் தியானம் பண்ணால் எல்லாம் வந்துருன்ட்டு நானும் எங்கள் அப்பா சொல்கிறதுக்காக ஒரு வருஷமும் போகிறேன். ஒவ்வொரு கார்த்திகைக்கும் போகிறேன். அந்த ஒவ்வொரு கார்த்திகையிலும் நான் போய் அங்கே போய் அமைதியாக இருக்கும் அந்த இடம். ஆனால் உட்காந்து எல்லாமே சொல்லுவேன். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. என் கேரக்டரும் மாறலை. எனக்கு அப்போவே ஒரு கேள்வி எனக்குள்ளார உள்ளே வந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டருக்கு மாற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது மாறவே மாட்டேங்குது. கடவுள் பேரில் ஒரு பகுதியில் பிரச்சாரம் வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச உடனே என்னுடைய சொந்த பந்தங்களெல்லாம் வந்து என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் கடவுள் மறுப்பாளெலாம் மாறிட்டான். அதெல்லாம் வெறுத்து தான் நான் கடவுள் மறுப்பாளெலாம் வந்தேன். அதுக்கு அடுத்தது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மனித அமைப்புகளில் போய்ட்டு கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் சில பேச ஆரம்பித்தாலும், ஆனால் கடவுள் நம்பிக்கையில் வளர்க்கப்பட்டனால மீண்டும் சில நேரங்களில் அந்த ஜாதகம் ஜோசியம் செய்வனை ஏவல் பண்ணுறதுக்கெல்லாம் நானும் வந்து எங்கள் அப்பா மாதிரி முயற்சி பண்ணி பார்க்கலாம் நம்ம சில சம்பவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதிலே ஊறிப்போன பரம்பரைனால நானும் அந்த மாதிரி சில நபர்களை தேடி போய் எனக்கு இந்த வேலை கிடைக்கட்டும், இல்லை இந்த பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னுலாம் சில முயற்சிகள் பண்ணியிருக்கேன். எலுமிச்சம்பழம் மந்திரிச்சு கொடுப்பாங்க, அந்த விபூதியெல்லாம் மந்திரிச்சு கொடுத்து ஒருத்தர் கூட சொன்னார், நீ நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி பழனி பக்கம் ஒரு ஊர் கிருஷ்ணாபுரம்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் இந்த விபூதியை கொண்டு போய் நீ ஊதி விடுப்பா அப்படின்னு சொல்லுவார். நானும் ஊதி விட்டெல்லாம் பார்த்துருக்கேன், கேட்கல. அதே மாதிரி இதெல்லாம் மாறணுன்னா பரிகாரம் பண்ணணுன்ட்டு ஒரு ஆள் சொன்னா. அப்படி என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு தடவை நீ வந்து நெய் வாங்கிட்டு வா கொடுக்குறேன், அதை மந்திரிச்சு கொடுக்குறேன்னா நெய் வாங்கிட்டு போய் கொடுக்குறேன். எப்படி வேலை செஞ்சேன்னா கட்டட வேலை செய்கிறேன் நான். மம்முட்டி வேலை செஞ்சு அந்த பணத்தை கொண்டு போய் அந்த ஆள்கிட்ட கொடுக்குறேன். அவன் வாங்கி என்ன பண்ணான்னு தெரியாது. இன்றைக்கி நானும் அப்படி ஒரு மூட நம்பிக்கையில் அடிமையாக இருந்தேன். அந்த நெய் வாங்கிட்டு அவன் என்கிட்டேருந்து காசு வாங்கி நெய் வாங்கி அவன் சாப்பாட்டில் ஊற்றியெல்லாம் சாப்பிட்ருக்கலாம். இன்றைக்கி எனக்கு அப்படி தான் யோசனையாக இருக்குது. கோழி வாங்கிட்டு வா நீ நினைக்கிறது நடக்கும் அப்படின்னா நானே அதை வேறு எங்கள் அப்பா அம்மா மாதிரி ட்ரை பண்ணேன். இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி தோல்வி அடைச்சி தான் அப்போ கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா, அப்போ அவர் என்னை நேசிக்கிறதுக்கு என் மேலே அன்பு செலுத்துறதுக்கு ஒருத்தர் இருப்பாரா அப்படின்ட்டு இந்த உணர்வு அதிகமாகத்தான் எனக்குள்ள வெறுப்பு. யாரை பார்த்தாலும் அடிக்கணும், வெட்டணும், குத்தணும், இதே எண்ணம் தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் ஒரு சொந்தக்காரங்க சொன்னாங்க, நீங்கள் இயேசு ஏற்றுக்கணும். அவங்க வந்து என்கிட்ட வந்து அன்னைக்கு வந்து நைஸாக சொன்னாங்க. அதனால் அப்படியா என் மேலே பாசம் செலுத்தி எனக்கு சாப்பாடு கொடுத்து உறவினருக்கு பழனியில் ஒரு குடும்பம் சொன்னனால நீ அப்படி வந்தேன்னா கூட நல்ல பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் கிறிஸ்துவத்திலே அப்படின்னா, எனக்கு அப்போ எனக்கெல்லாம் யார் பொண்ணு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்ததுனால சரி அப்படின்ட்டு வாலிப பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த அவங்களுக்காக ஒரு சர்ச்சுக்கு போக சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா நமக்கு ஒரு வாழ்க்கை வேணும் மற்றதுன்னு போகும்போது இது ரொம்ப அதிகமாக என்னாச்சுன்னா ரொம்ப மறுபடியும் வீட்டில் பிரச்சனை ஆகுது. அப்புறம் ஒரு கண்டிஷன் ஆகும்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நீ கீழ் ஜாதி கடவுள், கீழ் சாதி இதை கும்பிட போகிற, பிடிக்க போகிற, அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவே நான் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும், ஆண்டவரை அறிஞ்சு கொள்ளாததுக்கு முன்னாடி வரைக்கும் என்னை ஊதாரி அப்படி இப்படின்னு பேசினவன், நீ வழங்காது, நீ இப்போ எந்த பொருளை தொட்டாலும் அது வந்து விரயமாயிரும் அப்படின்னு சொல்லி பேசினவங்க, அன்னைக்கு நான் வந்து சர்ச்சுக்கு போய் சில சம்பவங்கள் என் வாழ்க்கையில் மாறுது. நான் வந்து பீடியை விடுறேன், பான்புராக்கு விடுறேன், தண்ணி விடுறேன், எல்லாத்தையும் விட்டு என் வாழ்க்கை மாறி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்குள்ளார அதுக்கு முன்னாடி வரைக்கும் சமாதானம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் எத்தனையோ நாட்கள் நான் அலைஞ்சிருக்கேன். ஆனாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் நாட்கள் நான் சும்மா போகிறேன் சர்ச்சுக்கு. ஆனால் முழுமையான மனசெல்லாம் கிடையாது. அப்போ போகும்போது ஒரு மாற்றம் எனக்குள்ளே தெரியுது. அப்போது இயேசு தான் தெய்வம். இதுக்கு இடையில மறுபடியும் பிரச்சனை பண்ணுறாங்க. எனக்கு என்ன ஆயிடுதுன்னா, சரி இயேசுவும் வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு நான் ஒரு காரியத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியத்தை சொல்ல வரேன். நான் இந்த எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ள அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. ரொம்ப பிரச்சனையாகி எங்கேயாவது போய்ட்டு இந்த கூலிப்படை மாதிரி சென்னையில் மற்ற இடங்களில் போய் ஜாயின் பண்ணிடலாமா, அப்படியாவது ஆகி செத்துடலாமா
அப்படிங்கிற அளவுக்கு வெறுப்பான ஒரு மனநிலை வந்துச்சு. அந்த மாதிரி இயக்கங்களும் அந்த மாதிரி நண்பர்களும் தொடர்பில் வந்தாங்க. அப்படி வரும்போது 10 பேர் நம்மளை அடித்து சாகடிக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி கூலிப்படையில் போயிட்டு இருந்துட்டு அங்கேயே செத்தாலும் நமக்கு வந்து வீட்டில் ரொம்ப புறக்கணிக்கிறாங்க, ஒதுக்கப்படுறாங்க, தள்ளப்படுறாங்க. எப்போ பார்த்தாலும் நேரம் சரியில்லை, ஜோசியம் சரியில்லை, இவங்க வீட்டில் இருக்கிறனால பிரச்சனைங்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு என்னோட நிமித்தமாக எங்கள் வீட்டில் ரொம்ப நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க அப்பா அம்மா. அதுக்கு அடுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப அதிகமாகி கடைசியில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 2 வீலராவது எடுத்துகிட்டு போய் நேராக வேகமாக வர லாரிக்கு ஆப்போசிட்டில் போய் அடிச்சு செத்துலாம், இல்லைன்னா ரயில் தண்டவாளத்தில் போய் தலையை வச்சு செத்துருவோம் அப்படின்ட்டு தான் முடிவு பண்ணுறேன். இதுக்கு இடையில தான் இயேசுவை பற்றி சொல்கிறாங்க, என்னை நேசிக்கிறாங்க, எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. எத்தனையோ நாட்கள் சாப்பாடு கொடுக்காதனால, என்னை யாருமே என்னை விசாரிக்காதனால, என் மேலே அன்பு செலுத்தாதனால நான் ரொம்ப வெக்ஸாக இருந்தவன் ஒருத்தர் என்னையும் நேசிக்கிறாங்க, என் மேலே அன்பு செலுத்துகிறாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அதனால் கிறிஸ்தவங்கள்னா இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்ட்டு எனக்கு ஒரு எண்ணம் உருவாகுது. அதுக்கடுத்து என் கூட படிச்சுட்டு இருந்த சகோதரர், என்னுடைய ஃப்ரெண்டு, இன்றைக்கி எனக்கு பாஸ்டராக ஃப்ரெண்டாக நண்பனாக இருந்த மணிகண்டன் சொல்லிட்டு அவர் என் கூட 6ஆம் கிளாஸில் கிளாஸ்மேட்டாக இருந்தார். அதுக்கடுத்து அவர் இடையில எங்கேயோ போயிட்டார், எனக்கு தெரில. இதுக்கு இடையில நான் அந்த சர்ச்சுக்கு மறுபடியும் போனேன், இப்படி வந்துட்டேன் அப்படிங்கும்போது அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் அப்போது ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்து ஊழியர் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். அப்போ அவங்களும் அவங்க குடும்பத்தாரே என் மேலே அன்பு செலுத்துறதை பார்த்து எனக்கு அப்போ இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வந்துடுது. நான் தொடர்ச்சியாக சர்ச்சுக்கு போகிறேன். அவர் என்னுடைய நண்பராக இருந்தனால அந்த நாட்களில் அவர் சுவிசேஷ ஊழியத்துக்கு வெளியில் ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு போய் இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கும், இன்னொரு சபையில் இருந்து கொண்டு வெளியே எல்லா இடத்துக்கு போய் ஊழியம் செய்வார். நான் அவர் கூட அப்படியே போக ஆரம்பிக்கும்போது ஊழியம் செய்கிறேன். இதெல்லாம் ஒரு பகுதியில் போய்ட்டு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய பாவ பழக்கங்கள் என்னென்னா, என்கிட்ட தப்பாக இருந்த ஒவ்வொரு பழக்கமாக வெளியே போகுது. ஆனாலும் இன்னும் ஒரு சில சேட்டையெல்லாம் என்கிட்ட போகவே இல்லை. என்னென்னா, காலெல்லாம் நண்பர்கள் பாஸ்டர் தான். அவர் மூலிமா இன்னொரு பாஸ்டர் இருந்தார், மேத்யூன்னு. அவங்க மூலிமா எல்லோரும் நண்பர்கள். நாங்கள் அதனால் இங்கே ஒரே ஏஜுங்கிறதுனால நாங்கள் சைக்கிளில் வெளியே போவோம். சில இடங்களில் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு போய் டியூஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் சைக்கிளில் போவோம், கூட போவோம், வருவோம். அது மூலிமா எனக்கு ஒரு சில நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்போ கிடைக்குது. கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்படி வரும்போது ஒரு சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னா, பிரச்சனை அதிகமாக எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, வேலைக்கு போகணும், இவனுக்கு வயசு வேறு ஆயிடுச்சு, இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தான் வீட்டுக்கு மூத்த பையன், அடுத்தது இவங்க தம்பியில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் எண்ணங்கள் வருது. இந்த சூழ்நிலையில் நான் கெட்ட பழக்கெல்லாம் போகுது. அந்த எல்லா காரியங்களும் மாறி வருது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் இவன் கல்யாணத்துக்காக இல்லை மற்றவங்க பேச்சுக்காக ஏதோ காசு வாங்கிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டான், பணம் வாங்கிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டான் அப்படின்ட்டு நிறைய பேர் சொந்தத்தில் அந்நியர்கள் அப்பா அம்மா கூட மறைமுகமாக பேசுகிறாங்க. ஆனால் அது வரைக்கும் என் வாழ்க்கையில் மாற்றமே இல்லாமல் இருந்த ஒருத்தனை மாற்றம் வர்றது எப்போ வருதுன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்னுடைய சுபாவங்கள் மாறுது. அதுக்கு முன்னாடி நான் செத்து போகலாங்கிற நிலைமையில் இருக்கும்போது யார் என்னை விசாரிக்கலை, யார் என் மேலே அன்பு செலுத்தலை. ஒரு நேரம் சாப்பிட்டையான்னு கேட்கல, தூங்குனையா இல்லை துணி மாற்றினியா அப்படின்னு கேட்குறவங்க கூட நான் அன்றைக்கி அருகதையாக அனாதையாக விடப்பட்ட நான் என்னை பார்த்து எனக்கு அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்பவும் நான் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், அதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை இருக்கும்போது பெண் பார்க்குறாங்க. ஒரு 40 இடங்கள்லாம் அம்மா அப்பா பொண்ணு பார்த்துருப்பாங்க, 40-45 இடங்கள். ஆனால் எந்த பெண்ணும் அமையலைன்னு சொல்லிட்டு தான் சரி, நான் அன்னையிலேருந்து ஜெபம் பண்ணுறேன் 9 வருஷமாக, எனக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு பொண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அப்போது ஒரு கிறிஸ்துவ சகோதரியை என்னுடைய நண்பர்கள் பாஸ்டர்களாக இருக்கிறவங்க பார்த்து அவங்க பாஸ்டர்கிட்ட பேசி அந்த திருமணம்லாம் நடக்க ஆரம்பிக்குது. திருமணத்துக்கு எங்கள் அம்மா அவங்க ஜாதகம் பார்ப்பாங்களா, ஜோசியம் பார்ப்பாங்களா, இப்படியெல்லாம் ரொம்ப பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்து பின்னாடி திருமணத்துக்கு முன்னாடி ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி தான் என்னுடைய சாட்சியின் ஜீவியத்தையும் என்னுடைய நண்பர்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்களோட போனேன். இடையில என்ன ஆயிடுச்சுன்னா, சில மன வருத்தமாகி நான் மீண்டும் போயிட்டு தண்ணி அடிச்சிடுறேன். மறுபடி சில பழக்கங்கள்லாம்
அப்போது என்ன ஆச்சுன்னா, இது என்னால் முடியல. ஒரு ஏன்னா அப்பா, அம்மா சொல்கிற இடத்துல கல்யாணம் பண்ணணுன்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு என்ன வேணான்னு சொல்லிடுச்சுன்னு அப்பா, அம்மா சொல்கிறனால, நான் அப்பா, அம்மாவோட பேச்சு கேட்டு தானே இருந்தேன். இவங்க தானே பொண்ணு பார்த்தாங்க. இவங்க தானே அந்த பொண்ணு வந்து உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சொந்தக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஆனால் வெறுப்பு வருது. எனக்கு இதே வேணாம், கல்யாணமே வேணாம், அப்படியே இருந்துடலாம் அப்படிங்கும்போது ரொம்ப வருஷம் அப்படியே இருந்துட்டேன். அப்புறம் ஒரு 9 வருடங்கள் ஜெபம் பண்ணிட்டுருக்கும்போது மீண்டும் எங்கள் அம்மா வந்து பாரம்பரியத்தில் விக்கிர ஆராதனையிலே தான் இருந்தாங்க. நான் நிறைய நேரங்களில் ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, எங்கள் வீட்டு பாத்ரூமில் போய்ட்டு தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. ஆனாலும் என் வாழ்க்கையில் வந்த மாற்றங்கள் ஒரு சில பேர்த்துக்கு நண்பர்கள் மத்தியில், வெளியில் எல்லா இடங்களிலும் என்னுடைய பழக்க வழக்கங்கள் வந்து கொஞ்சம் சீராச்சு. மற்றவங்க கெட்ட வார்த்தை பேசினா கூட என் வாயில் கெட்ட வார்த்தை வரல. அதே மாதிரி மற்றவங்க அடிக்கிறதுக்கு, யாராவது நம்மளை அடிக்கிறதுக்கு வந்தாலும் நான் அவங்கள விட்டு ஒதுங்கி போயிடுவேன், சாந்தமாக பேசிடுவேன். இந்த மாதிரி காரியங்களை தேவன் செஞ்சார். அதுக்கு அடுத்த பின்னாடி தான் என் வாழ்க்கையில் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு மாற்றம் வருது. 2 வருடத்துக்கு முன்னாடி. அதுக்கடுத்து திருமணத்துக்கு பொண்ணு பார்த்தெல்லாம் பண்ணிடுறாங்க. திருமணம் முடிஞ்ச உடனே அந்த திருமணமே எங்கள் அம்மா, எங்கள் அப்பாவெல்லாம் என்ன நினச்சிருக்காங்கன்னா, கிறிஸ்துவ பொண்ணு அவன் விரும்புகிற மாதிரி கல்யாணம் பண்ணி மறுபடி ஆண்டவரை விட்டு மாற்றிடலாம், நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலான்னு சொல்லி தான் முயற்சி பண்ணாங்க. என் மனைவி பார்த்திங்கன்னா, என் மனைவியோட வீட்டில் பார்த்திங்கன்னா 4 பேர் கூட பிறந்தவங்க. இவங்க வந்து 2வது பெண் பிள்ளைங்க 4 பேர் அவங்க வீட்டில். அதனால அவங்க வீட்டில் கொஞ்சம் வசதி கம்மி தானே அப்படின்னு எங்கள் அம்மா கொஞ்சம் எப்போவுமே அந்த ஒரு மனப்பான்மையில் அது பேசுகிறனால, அப்படி சரி இவனுக்கு ஏதோ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி விட்டால் போதும், இவன் வாழ்க்கை அவன் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு, அதே மாதிரி 18 நாள் தான் இருக்கும். கல்யாணம் முடிஞ்சோடனே தனி குடித்தனமாக போயிருங்கன்னு சொல்லிட்டு என்னை தனியாக விட்டுட்டாங்க. அதுக்கு முன்னே குடும்ப வாழ்க்கைன்னா என்னென்னு தெரியாது, மற்ற வாழ்க்கைன்னா என்னென்னு தெரியாது. இதெல்லாம் இப்படியே வளர்க்கப்பட்டனால அதுக்கடுத்து பெயிண்டிங் வேலைக்கு நான் அன்றைக்கி போனேன். அந்த பெயிண்டிங் வேலையில் அநேக நண்பர்கள் கிடச்சாங்க. இதுக்கிடையில் கல்யாணம் ஆன முடிச்சு நான் கோவை பட்டணத்துக்கு, நான் ஐடி எலக்ட்ரிக்கல் படித்ததுனால என் மனைவி வந்து கம்ப்யூட்டரில் 2-3 கோர்ஸ் முடிச்சதுனால அங்கே வேலை தேடி போனோம். வேலை தேடி போனப்போ வேலை கிடைக்கல. அப்புறம் சென்னை சில்க்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிது. அப்போவே அதுக்கு முன்னாடி போகும்போதே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்களில் உடுமலைப்பேட்டையில் ஒரு பாஸ்டர்கிட்ட, ஏன்னா எங்கள் தாய் மாமன் எங்கள் அம்மாவோட அண்ணன் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தார். அவர் வந்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் பைபிள் காலேஜ் போய் சேர்த்து விடலான்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. அந்த பாஸ்ட்டுக்கு என்னை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. நான் போனே உங்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த சம்பவத்தை சொல்கிறார். நான் அன்னைக்கெல்லாம் இயேசுன்னு நான் சர்ச்சுக்கு போய் 1 வாரம் 2 வாரம் தான் ஆச்சு. பைபிள் பற்றி தெரியாது, வசனம் பற்றி தெரியாது, ஆண்டவர் பற்றி தெரியாது. ஆனால் அன்னைக்கு சொன்னத காரியங்கள் நான் மறந்துருந்தாலும் பின்னாடி நாட்களில் நான் அதான் என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்துகிட்டே இருந்தேன். அதுலேயும் பெருசாக எனக்கு பெரிய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. என் திருமணத்துக்கு பின்னாடி நான் கோவை பட்டணத்தில் இருக்கும்போது ஒரு 10 மாதங்கள் அங்கே கோவை பட்டணத்தில் இருந்தேன். அப்போ இருக்கும்போது ஒரு தனி அறையில் தேவன் என்னை பரிசுத்தாவினாலும் அபிஷேகத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும் தனி அறையில் நிரப்பினார். இது எப்படி நிரப்பப்பட்டேன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாஸ்ட்டு, நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் அக்கிரம சிந்தையோடு இருக்குது, அந்த ஜெபத்துக்கு பதில் வரல, நீங்கள் இன்னும் முழுமையாக மனம் திரும்பலை, அதனால தான் அப்படிங்கும்போது எனக்கு அது வைராக்கி. நான் அப்போது உடனே தேவ சமூகத்தில் அந்த 1 வாரம் எனக்கு வேலை இல்லாதனால நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் தான் புளியகுளம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில், பெரியார் நகரங்கிற ஒரு பகுதியில் நாங்கள் குடியிருக்கோம் கோவை பட்டணத்தில். என் மனைவி வந்து நஞ்சுண்டாபுரம் ரோட்டில், ராமநாதபுரத்தில் கன்னிகா பரமேஸ்வரி அப்படிங்கிற ஒரு லேஅவுட்டில் வேலைக்கு போகிறாங்க. ஒரு ஐடி கம்பெனியில் அது ஒரு பாஸ்டர் நடத்துகிறார். நாங்களும் அதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனி, ஒரு 30-35 கம்பெனி ஏறி இறங்கணும். எங்கேயுமே என் மனைவிக்கு வேலை கிடைக்கல. ஏன்னா என் மனைவி ஏற்கனவே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தாங்க, நானும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தேன். இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக ஆண்டவர் எங்களை நடத்தி வந்தார். அங்கே ஒரு 9 மாதங்கள் குடியிருந்தோம். அதில் 4 மாதங்கள் கழித்து, அதுக்கு முன்னாடி குனியமுத்தூர் இடையார்பாளையம்னு சொல்லி ஒரு பகுதியில் குடியிருந்தோம். அங்கேயும் என் மனைவி நானும் இருந்த வீட்டை விட்டு நான் காலி பண்ணி போன பின்னாடியும் கூட அந்த புதுசாக வந்த குடும்பம் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. நீங்களாம் ஒட்டி வச்சுட்டு போன ஸ்டிக்கரை பார்த்து, வசனத்தை பார்த்து அப்படின்ட்டு அந்த வீட்டு ஓனர் வந்து
நாங்கள் கோவைப்பட்டினத்தில் இருக்கும்போது தொடர்பு இருக்கும்போது சொன்னார். அதுக்கடுத்து நான் அதை நம்பலை. இப்போ வசனம் பேசும், வார்த்தை பேசுங்கிறதெல்லாம் எனக்கு வந்து அந்த அனுபவம் இல்லை. ஆனால் என்ன ஆவியானவர் நிரப்புன பின்னாடி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்று தனி அறையில் காத்து பெற்றுக்கொண்ட பின்னாடி ஜெபிக்கும்போது நிறைய காரியங்கள் நடந்துடும். என் வாழ்க்கையே அப்போ தான் என் வாழ்க்கையில் இருந்த முரட்டாட்டம், கோபம், மூர்க்கம் டோட்டலாக வந்து முழுமையாக மாறின மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் என்கிட்ட சில பேர் ஜெபிக்க வருவாங்க, சில பேர் சில காரியங்களுக்காக சொல்லுவாங்க. நான் ஜெபிக்கும்போதே சில காரியங்களை ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்களை செய்வார். நோயினால் வர்றவங்க வியாதியில் சுகமாவாங்க. இது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து உடுமலைப்பேட்டை வந்தோம். நான் வந்து இங்கே பெயிண்டிங் வேலை நண்பர்களோடு சேர்ந்து செஞ்சிட்ருந்தேன். அப்போ பெயிண்டிங் வேலை செய்யும்போதே அநேக நண்பர்கள் ஆண்டவர் குறித்து சொல்லுவேன். அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி ஒரு சில பேர் பல சபைகளில் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மனைவிக்கு எனக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி என் மனைவியோட தங்கச்சிக்கு ஒரு 3 மாதத்தில் கல்யாணம் முடிஞ்சுது. அந்த கல்யாணம் முடிஞ்சோடனே அவங்க அடுத்த மாதத்தில் அவங்க கன்சீவ் ஆகி அந்த 2 வருஷத்துக்குள்ளார எனக்கு மனைவிக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. எங்களுக்கு இந்த குழந்தைய வந்து இல்லாதனால அவங்க வீட்டில் கூட சொன்னாங்க, நீங்கள் போய் டாக்டரை பாருங்கள் அப்படிங்கும்போது நான் போய் டாக்டரை பார்க்க மாட்டேன், பிடிக்க மாட்டேன். ஆண்டவர் எனக்கு குழந்தை கொடுத்தா கொடுக்கட்டும் அப்படிங்கும்போது என் மனைவி ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. சரி அவங்களுக்காக நம்ம போய் பார்க்கும்போது டாக்டர் போகும்போது என் மனைவிக்கு கர்ப்பப்பையில் ஒரு சின்ன நீர்க்கட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த நீர்க்கட்டியை வந்து சரி பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கே ஃபேமஸ் டாக்டரு வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, ரொம்ப வயசானவங்க. அவங்க நல்லா ஃபேமஸான டாக்டர். 2வது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்க. ஆனால் நான் வந்து சொல்லிட்டு வந்தேன், அடுத்த மாதமே கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே அடுத்த மாதமே ஆண்டவர் என் மனைவி கன்சீவ் ஆனாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த டாக்டர்கிட்ட 200 கொடுத்து நான் ரெடி பண்ணுற அளவுக்கு என்கிட்ட அன்றைக்கி 2000 கேட்டாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு, அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, கர்ப்பப்பை யூட்ரை எல்லாம் க்ளீன் ஏன்னா எனக்கு வேலை சரியாக இல்லாதனாலையும் எனக்கு குடும்பத்தை சரியாக அன்றைக்கி நாட்களில் நான் திருமணம் ஆரம்ப நாட்களில் எங்கள் அப்பா அம்மா என்னை தனியாக தான் விட்டுருந்தாங்க. அதனால் அந்த 2000 எனக்கு பெரிய தொகையாக இருந்துச்சு. அதனால் விட்டுட்டு ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்கிற தீராத விசுவாசத்தில் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன். அவர் சொன்னார், அவங்களுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் கூட என்ன சொன்னாருன்னா, ஐயா உங்கள் விசுவாசம் பெருசு அப்படின்னார். அடுத்த மாதம் கன்சீவ். அதுக்கு அடுத்தது ஆண்டவர் ஒரு அழகான ஆண் பிள்ளைய ஆண்டவர் கொடுத்தாரு. அவனுக்கு இப்போ 12 வயசு ஆகுது. இப்போ அதுக்கு பின்னாடி நாங்கள் கொஞ்சம் பெயிண்டிங் வேலை பார்த்தேன். எனக்கு வேலைகள் நிறைய செஞ்சுட்டு இருக்கும்போது சுயதொழில் செய்ய ஆரம்பித்தேன். சுயதொழில்னா காய்கறி வாங்கிறது, பிளாஸ்டிக் வியாபாரம் பண்ணுறது, அதே மாதிரி தேங்காய் வியாபாரம், இந்த மாதிரி நிறையா காரியங்கள் செய்துட்டு வரும்போது ஒரு கட்டத்தில் ஆண்டவர் ஊழியத்துக்கு தொடர்ச்சியாக கூப்பிட்றாரு. சில கூட்டங்கள் நடத்த ஆரம்பிக்கிற மண்டப மீட்டிங் ஆண்டவருடைய வழிநடத்தின்படி ஒரு சபையில் நான் இருந்தேன். சபை ஆரம்பிக்கும் போது அந்த சபையில் என்னென்னா கொஞ்சம் நாட்கள் கழித்து அந்த பாஸ்ட்டுக்கிட்ட நான் சொல்லிட்டு அவங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் ஒரு மன வருத்தத்தில் வெளியே வரேன். அதுக்கு வந்து பின்னாடி நான் ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கிறேன். மீட்டிங்கில் நிறைய மக்கள் வந்து பங்கெடுக்கிறாங்க. நான் வந்து செய்தி கொடுக்க மாட்டேன். அன்றைக்கி எல்லா ஊழியக்காரங்களை கூப்பிட்டு வந்து வெளியிலேருந்து செய்தி கொடுக்க வைப்பேன். அந்த கூட்டங்கள் அப்படியே தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிக்குது. 2014 ஆண்டவர் அப்புறம் அன்றைய நாட்கள்லேருந்தே என்னை ஊழியத்தின் பாதையில் நடத்தும்போது புதிய ஆண்டவரை அறியாத பிரச்சனையில் இருக்கக்கூடிய நான் என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்திச்சனோ, எனக்கு என்னென்ன இதெல்லாம் செய்வனை வச்சுருந்தாங்களோ, மாந்திரிகம் வச்சுருந்தாங்களோ, ஏவல் வச்சுருந்தாங்களோ, இப்படிப்பட்ட ஜனங்கள் அதிலேருந்து விடுதலை ஆக ஆரம்பித்தாங்க. இப்படியே போக நான் வேலை பார்த்துட்டே இல்லை வியாபாரம் பண்ணிகிட்டே நான் வந்து இந்த தொடர்ச்சியாக ஊழியத்தை செய்துட்டு வந்தேன். அதுக்கடுத்து பின்னாடி இப்போது சமீபமாக ஒரு 2017 முழு நேர ஊழியத்துக்கு ஆண்டவர் என்னை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படியே முழு நேர ஊழியத்துக்குள்ளே வரேன். வரும்போது ஏற்கனவே நான் ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு என்னை அழைக்கும்போது நான் அந்த முழு நேர ஊழியத்துக்கு கீழ்ப்படி நிமித்தமாக நிறையா என்னுடைய சுயத்தில் மாம்சத்தில் மீண்டும் நான் என்ன சொன்னேன்னா, என்னுடைய வருமானத்தை சம்பாரித்து தான் நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் இல்லை நான் உன்னை போஷிப்பேன்னு சொல்லி பல முறை அதை உணர்த்துறாரு.
அப்புறம் எனக்கு நடத்தின சில ஊழியக்காரங்களும் அவங்களுடைய அனுபவத்திலேருந்து நீ வேலை செய்யும்போது அவங்க அனுபவத்தை நான் சார்ந்து கொண்டு நிறைய நஷ்டத்தை அடைஞ்சு வரேன். இதுக்கு இடையில் ஒரு ஊழியக்கார அண்ணன் என்னோட தொடர்பில் இருந்தார். அவர் வேடச்சந்தூரில் இருக்கிறாரு. அவர் நான் ஃபுல் டைமாக வந்ததை பார்த்துட்டு நான் அன்றைக்கி உபவாசம் இருந்து ஒரு 11 நாட்கள் ஆண்டவரே ஃபுல் டைமாக வந்துட்டேன், என்ன ஊழியம் செய்கிறேன்னு தெரியாது, எங்கே ஃபீல்டுன்னு தெரியாது அப்படிங்கும்போது ஆண்டவர் அந்த அண்ணங்கிட்ட ஒரு நாள் நைட்டில் அவர் ஜெபம் பண்ணிட்டுருக்கும்போது ஆண்டவர் அவர்கிட்ட பேசுனதா சொல்லி அவங்க கூப்பிட்றாங்க. கன்னியாகுமரியில் ஒரு ஜெப கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு நாங்கள் கேம்புக்காக போகும்போது ஜெபிக்கும்போது என் மனைவி நான் எங்கே போய் ஊழியம் செய்யணுங்கிறத ஒரு கிராமத்தை ஆண்டவர் தரிசனமாக காட்டுறாரு. போய் தரிசனமாக காட்டின இடத்துல ஆண்டவர் கொண்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் சுவிசேஷ ஊழியத்தை தெளிவாக செஞ்சுட்டு வந்தேன். எங்களை ஆண்டவர் 2017, 2018, 2019க்குள்ளார ஒட்டஞ்சத்திரம் சத்திரப்பட்டிங்கிற பகுதியில் புதுக்கோட்டைங்கிற ஒரு கிராமத்தில் கொண்டு போய் ஊழியம் செய்ய வச்சார். ஏற்கனவே எங்கள் அம்மா அவங்க அப்பா இருந்த இடத்துல நான் குடியிருந்தேன். அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா வலதுபுறமும் இடதுபுறம் ரெண்டுமே பெரிய பெரிய சிலை வழிபாடுகள் வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் வழிபட்டுருக்காங்க. அதுக்கு மத்தியில் தான் ஒரு சின்ன ரூம் எனக்கு ஒரு 10க்கு 12 ஹாலுன்னு ஒரு சின்ன கிச்சன், அதில் தான் அவங்களோட இருக்கிறேன். அதுக்கு பின்னாடியே அங்கே நான் குடியிருந்தேன். ஏன்னா இவங்க சில நேரங்களில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பூஜாரிகள் என்ன சொல்கிறாங்களோ, மந்திரவாதிகள் என்ன சொல்கிறாங்களோ, ஜோசிகாரங்க அதெல்லாம் கேட்டு எனக்கு எங்கள் வீட்டில் அங்கங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய அந்த சிமெண்ட் தரை போட்டிருப்பாங்க. அந்த தரையில் அங்கங்கே புதைச்சி வச்சுருப்பாங்க. ஆனாலும் எதுக்குன்னா அவங்க சொல்கிறது தான் நான் செய்யணும், அவங்க கண்ட்ரோலில் வரணும். ஆனாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறத ஆண்டவர் ப்ரூவ் பண்ணார். இதுக்கு பின்னாடி நான் அந்த புதுக்கோட்டைங்கிற கிராமத்தில் சபை ஊழியத்தை நடத்துவதற்கு சுவிசேஷம் அறிவித்து அநேக ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி அறிவித்தோம். இன்றைக்கி அங்கே 2 சகோதரர்கள் ஊழியம் செய்கிறாங்க. அதுக்கு அடுத்த பின்னாடி பல கிராமங்களில் பழனி பகுதியில் ஆண்டவர் கொண்டு போய் நிறையா வியாதியின் பிடியில், பிசாசின் பிடியில், மாந்திரிகத்தின் பிடியில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிற கொண்டு போனார். அப்படிப்பட்ட அநேக குடும்பங்கள் விடுதலை ஆக்கப்பட்டுச்சு. ஏன்னா நான் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு அப்படி போனேன் கடைசியில். இதுக்கு அடுத்து பின்னாடி எனக்கு இந்த லாக்டவுனுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பார் இருந்துச்சு. மீண்டும் உடுமலைப்பேட்டை போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தை தேவன் கொடுத்தனால உடுமலைப்பேட்டை நான் 10 ஆண்டுகள் சுவிசேஷ ஊழியத்து பணியை நான் செஞ்சுருக்கனால உடுமலைப்பேட்டையிலையும் இன்னும் ஒரு சில இடங்களில் ஆண்டவரை அறியாத கிராமங்களுக்குள்ளார சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நிறைய இடங்களில் சபைகளை ஸ்தாபிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாரத்தோட முதலே ஒரு அண்ணன் கூட மிஷனில் இருந்தனால அவர்கிட்ட பெரிய சப்போர்ட்லேருந்து நான் வெளியே வந்தேன். இன்றைக்கி நாங்கள் ஒரு இடத்துல உடுமலைப்பேட்டையில் எங்கள் அம்மா வீட்டில் தான் குடியிருக்கிறோம். அங்கே இருந்துட்டு தான் தேவனுடைய ஊழியத்தை செய்துட்டு வரேன். எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அநேக இடங்களில் புறஜாதி ஆண்டவரை அறியாத ஜனங்களை, புறவினத்தாரை ஆண்டவர்களை கொண்டு அவங்கள சபையாக கொண்டு வரணும். அதே மாதிரி என்ன மாதிரி மாந்திரிகத்திலும் செய்வனிலும் பிசாசிலும் ஏவலிலும் இருக்கக்கூடிய ஜனங்களை ஆண்டவருக்குள்ளார விடுதலையாக்கி கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய பாரமாக இருக்குது. இன்றைக்கி இந்த ஊழியத்தை தான் நானும் என் மனைவியும் என் பிள்ளையுமா உடுமலைப்பேட்டையிலேருந்து செய்துட்டு வரோம். அநேக சபைகளுக்கு ஆண்டவர் சில பேர் அழைப்பு எங்களுக்கு ஆண்டவர் பயன்படுத்துறதை பார்த்து கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் இது எல்லாம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது யாருன்னு பார்த்திங்கன்னா, இந்த கழுது மேலே இயேசு கிறிஸ்து ஏறி வந்தது நிமித்தமாக தான் இன்றைக்கி வரைக்கும் இந்த ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு என் சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஏற்படுத்தி கொடுத்த பாஸ்டர் டேனியல் கிரைஸ்ட் காலிங் டிவி அவங்களுக்காக நன்றி செலுத்திட்டு, அதே மாதிரி இன்னும் எனக்கு ஊழியத்தில் இப்போ நான் தனிப்பட்ட முறையில் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நின்று தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். இந்த 4 வருடங்களாக தேவனே எங்களை நடத்தி வருகிறார். இன்னும் ஊழியத்தில் தேவன் கொடுத்த சில தரிசனங்கள் எங்கள் பாதையில் இருக்குது. ஒரு சில இடங்களில் சபைகளை ஸ்தாபிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி சில ஊழியர்கள் எங்கள் ஊழியத்தில் தொடப்பட்டு, எங்கள் ஊழியத்தின் மூலிமா தொடப்பட்டு அவங்க ஊழியம் செய்யக்கூடிய சுவிசேஷகர்களாக மாறிடுறாங்க. அவங்கள கத்த தான் அவங்களுக்குள்ளார அப்படி வழி நடத்துகிறாரு.
நாங்கள் இன்னும் இந்த ஊழியத்தை சரியாக தேவன் நடத்துகிற மாதிரி செய்கிறதுக்காகவும், எங்களுடைய ஊழியத்தினுடைய காரியங்களுக்காகவும் எங்களை தேவன் இன்னும் பாதுகாத்து கொள்வதற்காகவும் தாங்கள் ஜெபித்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஊழியத்து பேர் தேவன் இப்போ கொடுத்த பேரை நாங்கள் ஏற்கனவே செய்துட்டு வரோம். இயேசுவின் பிரதான கட்டளையின் ஊழியங்கள்னு சொல்லி மத்தேயு புஸ்தகத்தில் பார்க்கும்போது 28வது அதிகாரம் 19வது 20வது வசனத்தின்படி, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து நான் கற்றுக் கொடுத்த யாவை கைகொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். அந்த வசனத்தின் அடிப்படையில் அநேகரை ஆண்டவருக்குள்ளார ஊழியர்களாக உருவாக்கணும், ஜபத்துக்குள்ளே கொண்டு வரணும், வேத தியானத்தை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்து என்னை மாறி புறக்கணிக்கப்பட்ட பாவ இருள அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இயேசுவை அறிவிக்கணும்னு சொல்லி தான் இந்த சாட்சியை நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு ஒருவேளை மற்றவங்களை ஏதாவது வகையில் புண்படுத்துவதற்காகவோ அல்லது மற்ற இனத்தாரையோ மற்ற மதத்தாரையோ நாங்கள் எந்த விதத்திலும் காயப்படுத்துவதற்காக இதை பேசலை. ஏன்னா தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டு அவரை ருசித்திருக்கிறபடினால இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வந்து அவரை நான் கண்டு கொண்டும் அவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காகவும் நான் தேவனை நோக்கி இந்த வேளையில் இந்த வாய்ப்பளித்தவங்க மீண்டும் டேனியல் பாஸ்டருக்காக நன்றி செலுத்தி கொண்டு இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கும் நன்றி செலுத்தினேன். தேவன் தான் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த வாய்ப்பு மட்டுமல்ல, இதுக்காக இன்னும் எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ச்சியாக ஜெபித்து கொள்ளும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டு, இந்த என்னையும் என் மனைவியின் பிள்ளையும் தேவன் இன்னும் ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்தும்படியாக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா நாங்கள் பெற்ற இன்பத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். ஆனால் வள்ளுவர் சொல்கிறாரு, நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிறாரு. ஒரு டெய்லர் கடையில் ஒரு டெய்லர் வந்து நல்லா துணி தைக்கிறாரு அப்படிங்கிறதையே நம்ம நிறைய பேர்த்துக்கு சொல்கிறோம். ஒரு ஹோட்டலில் இந்த ஹோட்டலுக்கு போனால் சாப்பாடு நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதே நம்ம பல பேர்த்துக்கு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகிறவர் இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறத நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். ஏன்னா நான் அநேக இயக்கங்களில் இருந்தேன். அந்த இயக்கங்கள் எனக்கு விடுதலை கொடுக்கல, அந்த இயக்கங்கள் எனக்குள்ள மனமாற்றத்தை கொடுக்கல, அந்த சாதிய கட்டமைப்புகள் எனக்குள்ள மனமாற்றத்தை கொடுக்கல. மனமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து தான். அநேகர் சொல்லலாம் இது மத மாற்றமே கிடையாது. இது இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொள்வதற்கான நித்திய ஜீவனுக்கான நரகத்தின் பாதை அல்ல, பரலோகத்தின் பாதையை, அழிவு உள்ள வாழ்க்கையல்ல, அழியாமையுள்ள வாழ்க்கையை குறித்து அறிவிக்கக்கூடிய ஒரு பாதை இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளணும். இவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு அந்நிய நாட்டு தெய்வம் அல்ல. இவர் அன்னைக்கு அறியாமல் நாட்களில் அவர் இருந்தார். அந்த தெய்வத்தை தான் நாங்கள் இன்றைக்கி நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி கொண்டிருக்கேன். ஏதோ வருத்தப்பட்டு பாரஞ்சுமுகோட நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார் ஆண்டவர். மத்தேயு புஸ்தகம் 11வது அதிகாரம் 28 29 வசனத்தில் பிரகாரமாக அவர் எங்களை அழைத்து அவருடைய இரத்தத்தினாலே சிலுவையில் இரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்து சாட்சியாய் நிறுத்தி தேவனுக்காய் எங்களை நிறுத்தி வருகிறார். எங்களை கொண்டு ஊழியத்தை செய்து வருகிறார். அவருடைய நாமத்துக்காகத்தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இது மனமாற்றம் அல்ல, மதமாற்றம் அல்ல, மனசு மட்டுமே மாறணும். ஆண்டவர் கேட்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் உங்கள்கிட்ட, இதோ வருத்தப்பட்டு பாரஞ்சுக்குள்ளே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஆண்டவர் உங்கள்கிட்ட எதையுமே பொருளையோ பணத்தையோ நகையோ வெள்ளியோ கேட்கல, உங்கள் மனசை மட்டும் கேட்குறாரு. மதம் மாற்றம் கிடையவே கிடையாது, மனசு மாற்றம் மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இந்த சாட்சியை என் தேவனுக்குள்ளார நான் காணிக்கையாக்குகிறேன். இந்த சாட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக வாலிபர்கள், சகோதர சகோதரிமார்கள், தேவ பிள்ளைகள், தேவனை அறியாதவங்க, ஏதோ நாங்கள் இவ்வளோ நேரத்தை வீணாக வேஸ்ட்டாக விருதாவாக்கணுங்கிறதுக்காக இந்த காரியத்தை இங்கே பேசலை. நாங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். நாங்கள் பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாது. எளிமையாக ஒருவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற ஒரு இயேசு என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த நேரங்களில் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கிருபை நிறைந்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி. இந்த வேலையிலும் கூட இந்த சாட்சியின் மூலியமாய் கர்த்தர் அநேகரை தொடுங்க. இந்த சாட்சியை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் ஒருவேளை ஆண்டவரே பாவத்தின் அடிமைத்தனத்திலோ அல்லது போதை வஸ்துகளிலோ அல்லது மாந்திரிகத்திலோ செய்வினையிலோ ஏவலிலோ கட்டப்பட்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் விடுதலையாகும்படியாக என் அருள்நாதர் ஆகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எங்களுடைய எல்லாருடைய பாவத்தையும் நீர் சுமந்து தீர்த்திருக்கிறீர். அதே மாதிரி தலைமுறை சாபங்களையும் நீர் தீர்த்திருக்கிறீர் ராஜா. அந்த தலைமுறை சாபங்கள்லேருந்து ஜனங்களை விடுதலையாக்க நீதான் வழி என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த தலைமுறையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து தான் தலைமுறைகளின் தேவனாக இருக்கிறேன். தலைமுறைகளை இந்த நாளில் இந்த சாட்சியை பார்க்கக்கூடிய தலைமுறைகளை கர்த்தர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.